பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது மருத்துவர் நேரத்தோடு ஆஸ்திரேலியாவிலிருந்து டாக்டர் பெனிட்டா ஸ்டீபன் அவர்கள். வணக்கம், வாருங்க டாக்டர். வணக்கம் பானிமோகன், உங்களுக்கும் நடேசனுக்கும் மற்றவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எடுத்த தலையங்க கதை கழுத்து வலியும் தோள்பட்ட வலி சேர்ந்து அதை பற்றி தான் கதைக்க போறேன். எல்லாருக்கும் எல்லா வயதிலையும் இருக்கும். கூட கூட வயது கூட கூட கழுத்து நோ, தோள்பட்ட நோ, அதுக்கு முதல் நேரி நோ. இப்போ பார்த்தா முள்ளந்தண்டோட நேரி நோ, அதுல இருந்து பேருந்து கழுத்து நோ, தோள்பட்ட நோன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். கூடிய இந்த காலத்துல கூடிய ஆக்கள் வைத்தியரை நாடுறதும் ஆஸ்பத்திரி போறதும் தோள்பட்ட நோக்கும் கழுத்து நோக்கும் தீராம திரும்பி திரும்பி வருது தெரியுதோன்னு சொல்லித்தான் இப்ப மற்ற வருத்தங்கள் வேற வருத்தங்கள் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் செலவுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இதுக்கு தான் கூட செலவு அல்வோம் கழுத்தணும். அப்ப ஏன் இப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் கழுத்து நோய் இருக்கிறது, எல்லாருக்கும் தோள்பட்ட நோய் இருக்கிறது வந்துவோம். ஆனா 3 கிழமை 4 கிழமை 5 கிழமை 6 கிழமை போயிட்டு வேற கூட்டிகிட்டு போது இனி கழுத்து நோ மாத்திரம் இல்லை, தோள்பட்ட நோ மாத்திரம் இல்லை, ரெண்டும் சேர்ந்து வரும். அதில் தனிய தோல் ஒரு பக்கத்து தோல் கழுத்தோட ஒரு பக்கத்து தோல் பட்டை இல்லாட்டி ரெண்டு இருக்கும். அதோட கழுத்தை திருப்புறதுக்கு கஷ்டமா இருக்கும், புரிகிறது நின்றது கஷ்டமா இருக்கும். தோல்னா கையை உயர்த்துறதுக்கு, தலை சீவுறதுக்கு, கழுவுறதுக்கு, பிதுக்கு பிராவை கழுவுறதுக்கு எல்லாம். அப்போ வேற அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கூட்டிக்கொண்டு வரும். எல்லாத்தையும் தொழில் செய்கிறார்கள் இது போகும். அப்போ தொழில் இந்த வருத்தங்கள் வேணும். அப்போ இதுக்கு என்னத்தால காரணம்னு சொல்லி முதல் என்ன தோள்பட்டைக்கும் கழுத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை பார்க்கும். அதுக்கப்புறம் ஒரு சுருக்கமாக சொல்லி போட்டு அதுக்கப்புறம் தான் வருத்தங்கள்னு சொல்கிறோம். அப்ப முள்ளந்தண்டுல எல்லாம் வேர்டிபிரே தான் 35 கிட்ட சின்ன 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 எலும்புகள் அடுக்கடுக்காக இருக்கு. அப்ப கழுத்துல இருக்கிற எலும்புகள் 7 வேர்டிபிரல், முள்ளந்தண்டுல 7 துண்டுகள் இருக்கு. 7 எலும்புகளுக்கு நடுவில் ஒவ்வொன்றுலையும் சின்ன சின்ன தட்டை இன்டர்வேர்டிபிரல் டிஸ்க்னு சொல்றேன், டிஸ்க் தட்டங்கள் மாதிரி இருக்கு. அப்ப ஒரு முள்ளந்தண்டு எலும்பு ஒரு துண்டு, அதுக்கு பிறகு அது கீழே ஒரு டிஸ்க், அதுக்கப்புறம் 2வது உண்டு, அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்க். அப்போ சின்ன சின்ன ஒரு 50 காயின்ஸ் மாதிரி நடுவுக்குள்ள வச்சு வச்சிருக்கு. அது ஷாக் அப்சார்பர்ஸ் மாதிரி. அப்போ ரெண்டு எலும்பும் உறைஞ்சுபடாமலும், அதுக்கப்புறம் இப்போ எது நடந்த வளைஞ்சோ குனிஞ்சோ செய்யல அதைக்காமல் இருக்கிறதுக்கு அந்த அதைக்கிறத நிப்பாட்டுறது ஷாக் அப்சார்பர்ஸ் மாதிரி தான் இந்த வேர்டிபிரல் டிஸ்க். அப்போ வேர்டிபிரான்றது ஒவ்வொரு எலும்பு. அப்ப கழுத்துல இருக்கிறது 7 எலும்பு, அதுக்கு இடைவெளியில இருக்கிறது இந்த வெர்டிபிரல் டிஸ்க். அதை சுத்தி இருக்கிறது தசை. கழுத்துல இருக்கிற தசையும் முன்னுக்குள்ள குழாய்களும் இதெல்லாம் இருக்கு. அப்ப எங்களை தலையை நிமித்தி நிற்கிறதும், குனிகிறதும், வலது திருப்புறதும், 2 பக்கத்து திருப்புறதுக்கோ என்னதையும் செய்யறதுக்கு இந்த தசைகளும் வேணும். இந்த எலும்பு இருக்கிறதோட எலும்போட இருக்கிற இந்த டிஸ்க் இந்த ஷாக் முறியாமல் லாக் பண்ணாமல் திரும்பி ஸ்மூதா அந்த பழைய போடுறதுக்கு உதவி செய்து கொண்டு. அப்ப அது தோள்பட்டை கழுத்து எலும்புகளோட இருக்கிறது. தோலுக்கு எடுத்து பார்த்தால் எங்களுக்கு தோள்பட்டை ஒவ்வொரு தோல் மூட்டு 3 எலும்பு சேர்ந்த, அதாவது கொலம்போன், இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த சின்ன மாதிரி இருக்கிறது பின் தோள்பட்டை பெரிய. இது இந்த கை மேல் கை எலும்பு 3 சேர்ந்து பூட்டு 2 ஒன்றடியா போடுற, அதாவது இந்த பின் தோள்பட்டை நாங்கள் முதல்ல சதுரமாக இருக்குதானே, பின் தோள்பட்டையும் இந்த எலும்பும் சேர்ந்து ஒரு சின்ன பால் அண்ட் சாக்கெட் ஜாயின்ட்னு சொல்றேன்னா, இந்த எங்களோட கை எலும்புன்ற மேல் பக்கம் ஒரு சின்ன பந்து மாதிரி உருண்டு இருக்கும். இந்த பின் தோள்பட்டையில் இருக்கிற வாய் ஒரு சின்ன முழு கோப்பை மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரணமாக
இப்ப சைக்கிளோ என்னத்துக்குள்ளேயும் போய் ஒரு 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 பால் போனா இதை கவர் பண்றது பெரிய பால். அப்ப சுரண்டு கொண்டு இருக்கும் உள்ளுக்குள்ள எல்லா மூமெண்ட்ஸும். ஆனா வெளியால பாயா என்ன அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய காப். ஆனா தோள்பட்டை எல்லா உடம்புல இருக்கிற எல்லா ஜாயின்ஸ்லும் எல்லா சந்திகளிலும் கூடிய மூமெண்ட்ஸையும் கூடிய அசைவுகளை கொடுக்கிறது எங்களோட தோல். எல்லா விதமான தூக்கலாம், உயர்த்தலாம், முன்னு கொண்டு வரலாம், பின்னு கொண்டு போகலாம், சுழட்டலாம் எல்லாம். ஆனா அதுக்கு அதற்கு இந்த கப் இதுக்கு இந்த இருக்கிற பால், இந்த இருக்கிற வெளிக்கோப்பை முக்காவாசிக்கு மூடாமல் காவாசி மூடின வழி. அப்புறம் மெல்லிய ஒரு சின்னொரு இதை பிடிச்சு கொண்டு அப்ப இது கூட கூட மூமெண்ட்ஸை கொடுக்கும். அப்ப அப்படி அதுதான் எங்களோட மூமெண்ட்ஸ். அப்ப என்ன செய்யறோம்? முன்னுக்கு எடுக்கிறோம், தலைக்கு மேல கைக்கு மேல கொண்டு போகிறோம், பந்து எறிகிறதுக்கு, பாக்ஸிங்குக்கோ, பேரங்கள் தூக்குறதுக்கோ, தொழில் செய்யறதுக்கோ எல்லாத்துக்கும் அந்த மாடிஃபிகேஷன். இந்த பெரிய கப் இப்ப துடையில இருக்கிறது பெரிய கப்பும் பால் அவ மூடி இருக்கும் கலராமல். இது சின்ன நேரம் இருக்கிறபடியால் கூட கரைஞ்சல் கூட வேலை செய்யறோம், கூட எல்லா உதவி செய்து கரைஞ்சலும் கூட தரும். கரை துவங்கினா கரைச்சல் கூட தரும் என்றால் அது கிளீறதுக்கும் ஒரு நடக்கும். ஒரு கவனம் இல்லாட்டி அதை கிளியக்கூடும், எல்லாட்டிக்கு விலகக்கூடும், பட்டையில இருக்கிற எலும்பல் விலகக்கூடும், எல்லாத்தையும் வேற வேற இன்ஃபெக்ஷன் வேறு அப்படியே அதிலே நோய். அப்ப ரெண்டும் கழுத்து பட்டையும் இது கழுத்தும் தோள்பட்டையும் சேர்ந்தும் தனிய கழுத்துல இருக்கிற வருத்தங்கள் இருக்கும், தனிய தோல்ல இருக்கிற வருத்தங்கள் இருக்கும். ஆனால் சிலது ஒரு 25-30 வீதமான வருத்தங்கள் ரெண்டும் ஒன்றுல வாங்கி மற்றதுல பாயிரதா அப்படி இருக்கும். அப்ப அந்த இதே இருக்கும். சாதாரணமாக எங்களோட முள்ளந்தாண்டு இல்லை, நாங்கள் வயது சேர 40 வயதுக்கு கூட கூடிய வருத்தங்கள் வருத்துவோம். ஆனா அதுக்கு முதல் நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், நேரில வயது போக நேரி நோய் துவங்குறோம். நேரி நோய் துவங்கி அதுல இருந்தான் அதுக்கு பிறகு கெட்டு கழுத்துக்குள்ள 100 ஆக்களை கெட்டு முந்தி கொஞ்ச நாள் நேரி நோந்தார். அதுதான் அது இந்த துவக்கத்துல ஒரு 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 அறிகுறி. இந்த நேரி நோய் துவங்க ஆர்த்ரைட்டிஸ் வாத குணம் துவங்குதுன்ற அர்த்தம். அப்ப வயதோட ஆர்த்ரைட்டிஸோட இந்த ஜாயின் அதுக்கு பிறகு கழுத்துல போய் சேர்ப்பாங்க. அப்ப கழுத்துல நோ துவங்கிக்கல. அப்ப நெக்ஸ்ட் செர்வைக்கல் இங்கிலீஷ்ல செர்வைக்கல் சொல்ற கழுத்து வாதம், கழுத்து நோ கழுத்து வாதம் என்று போய்கொண்டிருக்கோம். சரி, அந்த அது அப்ப சொல்ற செர்வைக்கல் பெயின். நீங்கள் எங்களுக்கு செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கு, இங்கிலீஷ் எங்களுக்கு செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், கண்ணுக்குள்ள நோது, இந்த சவக்குள்ள கிழிஞ்சிருக்கு, எல்லாத்தையும் இது விலகிட்டு எல்லாத்தையும் வீங்கி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வருத்தங்கள் சொல்லியிருக்காங்க. கழுத்துல சாதாரணமாக இந்த காரணத்தை எடுக்க சொன்னால் எங்கட நாங்கள் செய்கிற பேட் பொசிஷன் எல்லாம் இப்பத்தைக்கு முந்தின காலத்து மாதிரி இந்த காலத்துல கூட வருத்தம் வயது குறைஞ்ச ஆக்களுக்கோ இழந்த ஆக்களுக்கோ வயது கூடின ஆக்களுக்கோ தொழிலோட செய்ய என்ன தொழில். அப்ப பேட் ஒன்று டென்ஷன், மற்றது இப்படி குந்தி கொண்டிருப்பேன், டைப் பண்றது, டிவியை பாக்குறது, ஸ்கிரீனை பாக்குறது, கதிர மேசையில வச்சு இப்படி பண்றது, இப்படிதான் இருக்கிறது. அப்ப கூன்றது அந்த அந்த பொசிஷன்ல மசில்ஸ் எல்லாம் விழுபட்டு டென்ஸ் பண்ணி, அதனாலதான் நம்ம பேட் பொசிஷனும் டென்ஷனாலேயும் தான் முதலா ஆகக்கூடிய வீதம் கழுத்து நோவாகிறது எங்கட ஜாப்ஸ். அப்ப 8 மணித்தியாலும் 10 மணித்தியாலும் ஒரே இடத்துல எப்படி குந்தி கொண்டிருப்பது, பார்த்து கொண்டிருப்பது, டெக்ஸ்டிங் அதே பார்த்து கொண்டிருப்பது, கூடிய அது கழுத்து நோ. அது துவங்கின பிறகு அதுக்கு நிவாரணம் எடுக்காமல் அதுக்கு எங்கட பொசிஷனை வடிவா நிமிந்தி கழுத்தை நிமிந்தி இருந்து எக்ஸசைஸ் செய்து அதை செய்யாமல் விட வேற 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 கூடிக்கொண்டு அதுக்கு மேல வருத்தங்கள் வருத்துவாங்க. இந்த தசைகள் சுருங்கி கண்ட்ராக்ட் பண்ணி அந்த அந்த இறுகத்து வாங்கினோன்னு கழுத்து நோத்துவாங்க. அது இறுகின பிறகு
அது ரிலாக்ஸ் பண்ணி விரிக்கலாம் இருந்தேன்னா சுருங்கி 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 பேர்ந்து அதுல காசும் தளம்போல் வளர்த்து வாங்கினா விரிய விடா. அப்ப விரிய விட்டா போனா பேருந்து இப்படி குறிஞ்சி கொக்குகள் மாதிரி இப்படி நடக்கல. ஏன்னு புள்ள கூனி கொண்டு இருக்கிற, ஏன் புள்ள கூனி கொண்டு நடக்கிற. இப்ப நாங்கள் எங்கள யார் சாதாரணமாக நாங்கள் இருக்கீங்கள காதும் தோளும் ஒரே நேரம் இருக்கோம். யார் அப்படி இருக்கிறோம்? இப்படித்தானே போவாங்க சில பேர் விளங்குதோ. அப்ப அந்த அதுதான். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க், அதாவது வெர்டிபிரல் குடும்பம் இதுல இருக்கிற நடு சின்ன சின்ன டிஸ்க் தட்டுகள் அது வந்து ஜெலி மாதிரி ஷாக் அப்சார்பர்ஸ் மாதிரி என்ன சாஃப்ட். அப்ப ஒரு இப்ப நல்ல குஷன் ஸ்பஞ்ச் குஷன் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தட்டுல இருக்கும். அப்ப அது ஈரலிப்பு இருக்கும். எலும்புக்குள்ள ஈரலிப்பு இல்லையே. எலும்பு வந்து கூட கால்சியமும் நல்ல கடினமான எலும்புகள். நடுவில் இருக்கிற ஜாயின்ஸுக்குலாம் இந்த இந்த மெல்லிய கசலேவும் இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் வெளியால கொஞ்சம் இறுக்கம், உள்ளுக்குள்ள இருக்கிறது ஜெல். அதுல இருக்கிற ஈரத்தன்மை வயது வயதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஈரம் குறைஞ்சு கொண்டு போகும். டீஹைட்ரேட். அப்ப குறைஞ்சு கொண்டு போனா என்ன ஒரு பஞ்சில இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போனா இறுக்கமா வந்து 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 இறுக்கம் வந்தா அதுல ஹைட் அதுல உயரமும் குறைஞ்சு கொண்டு போகும், ஈரலிப்பும் குறைஞ்சு கொண்டு போகும். அதுக்கு பிறகு இறுகி வந்து ஒரு மெல்லிய தட்டா வந்தா வெடிக்கப்பா வெடிக்க அதுக்கு அது வெடிச்சு ஒரு விரத்துவாங்க தான் சொல்லியிருந்தோம். எங்களுக்கு டிஸ்க் ரிலாப்ஸ் இருக்குன்னு வெளியால உள்ளுக்குள்ள இருக்கிற ஜெலி மாதிரி இருக்கிறது வெளியால தள்ளப்பா. வெளியால தள்ளுறதுன்னா கழுத்துக்குள்ள இருந்து வெளியால வார இல்லை. எங்களோட எலும்பு அந்த முதுகு தண்டை எலும்புக்குள்ள நடுவுக்குள்ள போறது நரம்பு, முள்ளந்தண்டு நரம்பு உள்ளுக்குள்ள போகுது மூளையிலே. அப்ப அந்த குழாய்க்குள்ளால அந்த குழாயில இருந்து இந்த நரம்பு இந்த வெளியே அந்த டிஸ்க் முன்னுக்கு இருக்கிற இந்த இப்ப இருக்கிற வெடிப்பால இப்படி இருக்கிறது இப்படி இந்த இதுன்னு சொன்னா இந்த நடு குழாய்க்குள்ளால தான் போகுது நரம்பு. அப்ப முன்னுக்கு இருக்கிறது வெடிச்சு வந்தா அதுல இருக்கிற சின்ன துண்டுகள் சின்ன வந்து இந்த நரம்பை தாக்கப்பான். அப்ப மெயின் நரம்பு தலையிலேருந்து கீழ் மட்டும் போற நடு தண்டு நரம்ப அமத்த பார்க்கும். எல்லாட்டிக்கு தள்ளி ஒரு பக்கத்தால போனா ஒவ்வொரு இன்டர்வெர்டிபிரல் டிஸ்கோட அதுல இருக்கிற சின்ன துவாரத்தால 2 நரம்பு வலது பக்கத்துக்கு முண்டது பக்கத்துக்கு போகுது. கழுத்துல இருந்து போகுது, கழுத்து பைக்கு போகுது, வயிற்றுக்கோ நெஞ்சுக்கு போகுது, துடைக்கு போகுது, காலுக்கு போகுது. அப்ப மழை ஒவ்வொன்றுக்கும் 2 போய் கொண்டிருக்க. அப்ப அந்த வெடிக்கிட்டு வர்ற இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் வெடிச்சு ஒரு சின்ன துண்டு சின்ன ஜெலிமா இருக்கிற தள்ள துவங்கினா எங்க அமர்த்துறதுன்றது தெரியும். அப்ப எங்க அமர்த்த துவங்கினாலும் இப்ப வெளியார ஒரு பக்கத்துல இருக்க துவாரத்துக்கு 2 போய் அந்த ஒரு நரம்பு அமர்த்துவ துவங்கினா அது கைக்கு போற நரம்பே. அப்ப ஐயோ நோவுது, பெருவிரல் விரைக்க தோணுச்சு, பெருவிரல்ல ஊசி குத்துற மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் நடுவிரல்ல ஊசி குத்துற மாதிரி இருக்கும், அல்லது சுண்டு விரல்ல விரைக்குது ஊசி குத்துற மாதிரி. முந்தி எல்லாம் செய்யலாம், இப்ப ஒன்று தூக்க இல்லாது தூக்க கிளாஸ் இது நிலத்துல விழுகுது, இறுக்கி பிடிக்க இல்லாமல் இருக்கு, போத்துல துறக்க இல்லாமல் இருக்கு. அப்ப பெலன் குறைஞ்சோண்டு போகுது, தசையில இருக்கிற பெலன் குறைஞ்சோண்டு போகுது, உணர்ச்சி சரீரம் குறைஞ்சோண்டு போகுது. அது வந்து அந்த வார்னிங் அது இந்த வேறத்தை இப்ப கூட்டிக்கொண்டு போகுது. இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் வந்து பழுதடைஞ்சு அதால இருந்து வெளியால சின்ன சின்ன தள்ளைகள் அந்த பெருவிரலோ நடுவிரலோ எல்லாத்தையும் வேறு இடத்துல வாரது எந்த துவாரத்துக்கால வார நரம்ப அமர்த்தும். சரி, அப்ப அந்த நம்பர் C5 C6 C7 நம்பரை சொல்லிடணும். அந்த நம்பருக்கு அறிகுறி சொல்லணும். எந்த இடத்துல வந்தா வைத்தியர் சொல்லிடணுமோ இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நரம்பில் அங்கே ஒரு அழுத்தம் இருக்குன்னு சொல்லி, அல்ல பெருவிரல் என்றா C5, சின்ன சுண்டு விரல் என்றா C7, அப்படி அந்த நம்பர் எல்லாம் போட்டு ஒரு அறிகுறி காட்டும். அப்படி உரைக்க தோன்ற ஏற்பாடு. அதை விட இந்த கழுத்து நோவோட இருக்கையில இந்த எலும்புகள் அப்ப நடுவில் இருக்க இன்டர்வெர்டிபிரல் டிஸ்கோட இருக்கையில இந்த ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி
அதாவது வாதம். அப்ப வரைக்குள்ள இன்ஃப்ளமேஷன், அது வந்து ஒரு விதமான ரியாக்ஷன் எலும்பில் வார இதுல வந்து அப்ப சின்ன சின்ன எக்ஸ்ரேஸ்ல இங்க வேற போய் சின்ன சின்ன எலும்பு ஆட்கள் மாதிரி வெளியால வளர்க்குவோம். அப்ப இப்ப ஒரு இரும்பு ஒரு யோசிக்க, ஒரு இரும்பு தண்ணிக்குள்ள கிடந்தா பேருந்து கடல் பிடிச்சி சின்ன சின்ன ஆட்கள் மாதிரி வெளியால வர மாதிரி, அதே மாதிரி எங்கட எலும்பை சுத்தி அந்த வெளியால நடக்குன்னா சின்ன சின்ன ஆட்கள் மாதிரி எலும்பு ஆஸ்டியோஃபைட்ஸ். எக்ஸ்ரேஸ்ல வந்து ஆஸ்டியோஃபைட்ஸ் ஸ்மால் ஸ்பர்ஸ், போன் ஸ்பர்ஸ், அதாவது சின்ன துண்டுகள் வழியால் வளருது. அது ஒரு ரியாக்ஷனுக்கு வளர்றாங்க. அப்ப தேய்க்கல ஒரு ரியாக்ட் பண்ணிக்க அந்த எலும்பு என்ன செய்யுது, இந்த பேரங்கள் இன்னும் போடணும். அப்ப அதுக்காக ரியாக்ட் பண்ணி இன்னும் கூட கல்சியத்தை சேர்த்து பார்க்கல. நாங்க சிமெண்ட் அள்ளி போடுற மாதிரி அப்ப கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சின்ன சின்ன ஆட்கள் அது நோத்துவாங்க. அப்ப அது அண்டும், அது தசைகள் அண்டும், மற்றது நரம்புகள் அண்டும். அப்ப தசை நோவும் நரம்புகள் நோவும் வெறும் கழுத்து. அப்ப கழுத்து என்னதை போட்டா இது ஸ்டிஃபன் பண்ணி நோத்துவாங்க. நாங்கள் என்ன செய்யறோம்னா இப்படி பிடிச்சோன்றது. அப்ப அது வாரதுல என்னத்தால வாராதுன்னு சொன்னா கூட இது வந்து நாங்க சும்மா இருக்கிறதாலே இல்லை. ஒன்று பேட் பொசிஷன், அது வேலை செய்கிறது. மற்றது சில பேர் எப்போதும் மேலே பார்த்து கொண்டு, இப்ப பெயிண்டர்ஸ் எல்லாத்துக்கு இந்த இது எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாரும் மேலே பார்த்து கூட மேலே பார்க்க எல்லாரும் கீழே பார்த்து வேலை செய்யறாங்க. கீழே பார்க்கறதா நாங்கள் டெக்ஸ்டிங் இது செய்யறது மேலே பார்க்குறாங்க. அப்படியான சில கூடிய அளவு 8 மணித்தியாலும் 10 ரெஸ்ட் இல்லாமல் பேட் பொசிஷன்ல இருந்து பார்க்கறது. அப்ப ஒவ்வொரு இடங்கள்ல வருத்தங்கள் வர இடம் இருக்கு. அந்த இது அதை விட அப்ப இந்த இன்டர்வர்டிபிலிட்டிஸ் இது மற்றது நாங்க படுக்கையில வெரி சாஃப்ட் பே. அப்ப தோணி மாதிரி வளர்றது. அப்ப கழுத்து முறிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் 2 தராணியை போட்டு அப்படி படுத்து கிடக்குறோம். அப்படி எடுக்க பொசிஷன் பேட் பாஸ்டர். அப்ப படுக்கிற மாதிரி எல்லாத்தையும் 2 ட்ரிங்க்ஸை போட்டுட்டு ஒரு குளத்துல விழுந்து அப்படி கையையும் போட்டு கதையும் போட்டு வந்துருக்க, கழுத்து போட்டு காலை வளர்ந்து ஐயோ திரும்பி எல்லாம் இருக்குது நோதுன்னு அப்படி செய்யறது. எல்லாரும் பேருக்கு வேலை போகுது. அல்லது ஏர் கண்டிஷனர் மேல காது போட குளிர் அடிச்சு கொண்டு இருக்கு. அப்போ டெம்பரேச்சர் வேற இதா இருக்கும். அப்படி ஒவ்வொரு காரணங்கால கழுத்து நோ துவங்கி அதுக்கு அந்த நேரத்துக்கு ஒரு விதமான இதை போட்டு மருந்தெடுக்காமல் இருந்தால் கூடிக்கொண்டு வரும். ஆனா அது வர்றது கூடியதாக அதுல பார்க்கக்கூடியதா வர்றதுக்கு வேற வருத்தங்கள், தேர்தல வேற வருத்தங்கள் இருந்தால் இதுக்கு வரும். என்ன வருத்தங்கள்? டயபிட்டிஸ், தைராய்டு ப்ராப்ளம்ஸ், அது ரெண்டும். மெட்ட வேற வருத்தங்கள் மேறது ஆர்த்ரைட்டிஸ், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம். அப்படியான வாதங்கள் இருந்தால் இந்த வருத்தங்கள் இந்த சிம்டம்ஸும் சைன்ஸும் கூட காட்டும். அப்ப அது தோள்பட்டை. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, ஐயோ திரும்ப இல்லாத, வலது பக்கம் திரும்ப இல்லாத, இடது பக்கம் திரும்ப இல்லாத, கொஞ்சம் தலையடிக்கும். அப்ப அதோட கழுத்து நோவோட தலையடிக்க துவங்கும். என்ன சில பேருக்கு முழுங்க இல்லாமல் இருக்கும், கதை இருக்கும், தலையை சுற்றி கொண்டிருக்கும். இதை விட ஆனா இப்படியானதற்கு மருந்துகள் எடுக்கலாம். தச்சல காய்ச்சல் வர துவங்கினா இதோட எல்லாத்துக்கும் தலை இருக்க காய்ச்சல்னு சொன்னா மென்ஜைட்டிஸ், வேற வருத்தங்கள் இருக்கு மனோடியால். அப்படியானது கட்டாயம் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி வரும். காய்ச்சலோட எல்லாத்துக்கும் இதோட எல்லாத்துக்கும் ஒரு கிழமைக்கு முறை வேற கூடிக்கொண்டு போகுது. இந்த மருந்து எடுத்தாலும் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த நோய் வந்தோடனே அரைவாசி பேரும் போய் இப்போ பெனடால் அல்லது டிஸ்பிரின் அல்லது கடையில் இருந்தே பண்ணி பிடிங்கி போட்டு இருக்கிறது டெம்பரரியா அது குறைஞ்சிடும். அதுக்கு பிறகு அடுத்த முறை வரைக்கும் திருப்பி எடுக்கலாம். நாங்க வைத்தியத்தை போய்க்கலாம் 3 மாசம் 4 மாசம் பிந்தி போறோம். அப்ப வருத்தம் கொஞ்சம் கூடின பிறகுதான் போறோம். அதை அறிஞ்சு பஸ்டர், அதான் சொல்றது, உங்களோட வடிவா இருக்க பழகி இருந்தோம்னா குறைஞ்சு கொள்ளலாம். சரி, இது கழுத்தோட வாரதும் கழுத்துல இருக்கிறது வாரம். இதே நேரம் இந்த பெயின் வந்து ஷோல்டருக்கும் தோள்பட்டைக்கும் போகலாம். அப்ப தோளில் இருக்கிறதுக்கும் வேற இதில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீர்கள். கழுத்தில் இருக்கிற சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் மாதிரி ஐயோ எனக்கு தோள்பட்டைகளை என்ன நடக்கும்? துவக்கத்துல
தோல் இதுக்கு மேல போகாது. என்ன செய்யறதுனாலும் இதுக்கு என்ன துவக்கல இதுல போனா நோத்துவோம். வலது பக்கத்துல நாங்க இப்படி துவைக்கலாம். கொஞ்சம் வடிவா தூக்குங்க, இப்படி தூக்கிக்கலாம் உழங்குது. அப்ப என்ன செய்யணும்னு நாங்க மெட்ட தோலை கீழே குடிச்சு இதை எடுக்கலாம். இல்ல நேர முடிஞ்சோண்டு எடுக்கணும்னா இது கங்கால போகாது. இந்த இது ஏலா. அப்ப தலையை தூக்கி கையை தூக்கி மேல எடுத்து கொண்டு போடவோ தலை சீவுறதுக்கோ அதுதான் முதல் துவங்க வேணும். அப்ப கேட்க துவங்கினா இதை பிடிச்சு கொண்டு என்ன எல்லாம் தான் எல்லாம் தூக்கலாம் தானே. என்ன நடக்குன்னா இந்த தோல்ல போய் இது மேல கொண்டு வரும். அந்த அந்த இதெல்லாம் துவக்கத்துல வேணும். அப்ப இதை எடுக்கலாம். அப்ப தோளில் என்ன செய்யணும்னு சொன்னா வலது ஒரு பக்கத்துல செய்ய ஒரு பக்கத்துல இருக்கும், அல்லது ரெண்டு பக்கத்துல இருக்கும். அப்ப தோல் நடக்கிறது முதலாவதுங்கிற சிம்டம்ஸ் வந்து கழுத்துல இருக்கிற வேலையோட வரைக்குல இப்ப இந்த இது வேற இல்லைன்னு சொல்லல. அந்த கழுத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற வேலையை வரைக்குல தோல் வேறும். ஆனா தோல் மூவ் பண்ணலாம் நோய் இருக்கும். மூவ்மெண்ட்ஸ் நார்மலா இருக்கும். அப்ப மூவ்மெண்ட்ஸ் என்ன தலைக்கு மேல இழுக்கலாம், கொஞ்சம் நோய் இருக்கும் எடுக்கலாம். ஆனா தோல் பட்டையில தோங்கிச்சுதோ முதலாவது கை அசைவுகளை குறைக்கத்துவோம். அப்ப கையில நாங்கள் துவக்கம் எங்களுக்கு எவ்வளவு எடுக்கிறோம், என்னத்தை செய்யணும் தூக்குறோம் அல்லது எடுக்கிறோம். கீழே இருக்கிறது செய்யலாம். ஆனா இப்படி கீழே தோள்பட்டையை வச்சுக்கொண்டு விரல் இப்படி கையை இப்படி பின்னுக்கு இந்தியாவில் அப்படி சுத்தி ரொட்டேட் பண்ணி வழியால எடுக்கலாம். மெட்ட ரெண்டாவது மூவ்மெண்ட்ஸ் போறது வழியால எடுக்கலாம். அப்ப மெட்டது மூன்றாவது பின்னுக்கு எடுத்து என்ன பூட்டுறதுக்கே இல்லாது. அப்ப அது தோள்பட்டை நோத்துவாங்க. அது வந்து இதோடு சேர்ந்த இருக்கு தனியா இதுல துவங்கும். அப்ப இதுல துவங்குறது எடுக்கிறது என்ன சொல்றா கூட கூட நான் சொன்ன இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது இந்த மூன்றுல இருக்கிறது இந்த எலும்பின் தலைப்பகுதியும் இந்த பின்னுக்கு இருக்கிற தோள்பட்ட இதையும் வந்து ஸ்கெப்புலாவும் ஹியூமரா ஹெட்டையும் அது போடுறது. அதை சுத்தி ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி கேப்சூல், அது ஒரு சுத்தி ஒரு சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கு. அது சொல்றது கேப்சூல். அது போல மூட்டு அது வந்து சுருங்கத்துவம். அந்த இது வெர்க்கத்துல ஏதோ ஒரு டேமேஜ் வந்து சுருங்க துவங்கினா இல்லைன்னு சொல்லுங்க என்ன இருக்கு. எனக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கும். அப்போ அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்றது. எங்களை சாதாரணமாக நாங்கள் கையை உயர்த்துறதோ மேல இந்த அளவுக்கு மேல எடுக்கலாம் போதும். அதுதான் ஃப்ரோசன் ஷோல்டர். அதுக்கு பிறகு அதுக்கு பிடிக்க வச்சு கொஞ்ச நாளால கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். அப்ப 3 ஸ்டேஜஸ் சொல்றாங்க. ஃப்ரீசிங், அப்ப துவக்கத்துல மூவ்மெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் அசைவுல குறைச்சோட்டு போது பேருந்து ரியலி ஃப்ரோசன். அப்ப இருக்கு நல்ல இருக்கும். அந்த கேப்சூல் அதை சுத்தி இருக்கிற இந்த ரெண்டையும் சுத்தி இருக்கிற சொக்ஸ் மாதிரி இறுகி பிடிச்சுக்கணும். அப்ப இறுகி பிடிச்சி ஃபைபர் ஒரு வெளியே இழுகக்கூடிய தன்மை இருந்தது. இப்ப நல்லா இறுகி பொச்சு மாதிரி இழுத்த விடாது. அப்ப இழுத்து பிடிச்சு கொண்டிருக்கும். அப்ப அசைவ விடா. அப்ப இப்படி பிடிச்சு கொண்டு இருப்பினும் இந்த கையை வச்சு கொண்டு வேற ஒன்றும் செய்யலாம். அப்ப மற்றது அதுக்கு பிறகு அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் 1.5-2 வருஷம் போகும். அதுக்குள்ள தென்ற வார்டுல வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர மூவ்மெண்ட்ஸ் திருப்பி வரும். ஃபுல்லா மேல கொண்டு போயிடாது. ஆனா பழைய மாதிரி இருந்ததுன்னு பார்க்க 70% தென்ற வார்டுல வேற. அது அந்த 2 வருஷம் 3 வருஷம் விழுவறத 2-3 மாசத்துல 5 மாசத்துல பெட்டரா வருது தான் பிசியோதெரபி. எக்ஸசைஸ் செய்தும் ட்ரீட்மெண்ட் செய்தும் பெயின் கில்லர்ஸ் கொடுத்து இல்லாட்டி ஹைட்ரோகார்டிசோல் இன்ஜெக்ஷன் கொடுத்து இந்த ஷோல்டர் பெயின்ஸை நிப்பாட்டும். அப்ப அது ஃப்ரோசன் ஷோல்டர். அது ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து அதுல வந்து இருக்கு. இப்ப ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற மாதிரி எந்த வாதம் மாதிரி ஷோல்டர்ல அந்த ஷோல்டர்ல ஒன்று ஃப்ரோசன் ஷோல்டர் காமன் பெண்களுக்கு தான் கூட ஆண்கள் பெண்களுக்கு தான் ஃப்ரோசன் ஷோல்டர். மற்றது டயபிட்டிஸ் தைராய்டு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த அந்த இது கூட. அது மூன்றாவது வந்து இடியோபேத்திக்னு சொல்றது ஒருவித காரணம் இல்லாதான் காரணம். என்ன காரணம்? ஒருவித காரணம் இல்லை, தெரியா. சில நேரம் சந்திரனிலே இருக்கும், சில நேரம் அதுவும் தெரியாது. ஒரு டாக்டரின் காரணம் தெரியாது, ஒரு தடவையும் காரணம் தெரியாது. ஆனா உங்களுக்கு வேற அதான் சொல்ற காரணம் இல்லாத காரணம். அதுதான் மூன்றாவது. அது ஃப்ரோசன் ஷோல்டர். அப்ப அது அசைவுல குறைக்கும் கிட்ட கை எடுக்கிறது. ஆனா அது வந்து தென்றவாடல செல்ஃப் லிமிட்டிங்னா
லக்க பொறுத்தது 6 மாசத்துல நல்லா வரும் அல்லது 2-3 வருஷத்தாலே நல்லா வரும். ஆனா 70% 60-70% கையின் அசைவுகள் திருப்பி வரும். ஆனா தலைக்கு மேல கொண்டு போறது குறைவா. ஆனா கூடியதா அது இந்த ஃப்ரோசன் ஷோல்டர். மற்றது வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜரிஸ். இப்ப தெரியுதா, இப்ப பால் எறிகிறது, கிரிக்கெட் பால் எறிகிறது, அல்லது பாக்ஸிங் செய்யறது, இல்லாட்டி கண்டாக்ட் ஸ்போர்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் அடிப்படைக்குள்ள போறதுக்குள்ள கிளீரர் இந்த கேப்சூல் சுத்தி இருக்கிறது கிளிஞ்சா அது ஷோல்டர் கிளீர் அது ஒன்று. மற்றது இந்த மேல இந்த கொலை போனுக்கு ஸ்டெபில போன் ஒன்று இப்படி வந்து நிற்கும், அப்புறம் தூக்கில விடாது. இது கீழே 2 எலும்பும் உரையாமல் இருக்கிறதுக்கு இந்த முதுகெலும்பில் இருக்கிற டிஸ்க் மாதிரி இங்க டிஸ்க் இல்ல. இங்க என்ன செய்யறதுன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன பேர்ஸான்னு சொல்றது, ஒரு தண்ணி போட்ட ஒரு பலூன் அமர்த்தின மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கும். ரெண்டையும் ஒரு எலும்போட மற்ற எலும்பு அதை அமர்த்தப்படாமல் அந்த மூவ் பண்ணக்கூடியதா இருக்கும். அந்த அதர் இன்ஃப்ளேம் வந்து பெர்சைட்டிஸ் சொல்லி. அப்ப சரியான நோ உசத்தே இல்லாது அது இந்த கண்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் அது பெண்களுக்கு சில 2 இதுலயும் வேணும். பேருக்கு ஹேண்ட்பேக்கை தூக்கி ஒரு பக்கத்துல போட்டுட்டு போறது. அந்த ஹேண்ட்பேக் எங்களுக்கு இப்ப 5 கிலோல இருந்து 15 கிலோவும் குழங்குதோ ஒரு தோல்ல தூக்குறது மற்ற ஒரே இது, அல்லது பிள்ளையை தூக்குறது ஒரு பக்கத்துல செய்கிறது இல்ல, ஒரு பக்கத்துல ஒரு பக்கம் 2 பக்கத்துலயும் வரும். அதே மாதிரி மற்ற பக்கத்துலயும் வரும். அதோட படுக்கைகளையும் பேர் தூசி என்ற வரைகளையும் இது வரும். அப்ப வெயிட் தூக்குறதும் அந்த இதெல்லாம் இந்த இதுவும் ப்ரோசன். மற்றது வந்து அதுல இன்னொரு ஸ்டேஜ் மெத்தட் வந்து தோள்பட்ட விலகுறது, டிஸ்லோகேஷன் இருந்தா போல விளையாடுகளை கலண்டிடம். அது ஒரு அந்த கிளியர் அது உள்ள இருந்த கேப்சூல் அந்த சுத்தி வேலை இருக்கிற சாக்ஸ் மாதிரி இருக்கிற இது கேப்சூல் வந்து கிளியரால அந்த இது இந்த இது பெருசு சின்னன். அப்ப இந்த நேரம் இது கலந்துடும். அப்ப இது கலண்ட உடனே இருந்தா போல கார்ல டிரைவ் பண்ணி போய்க்கல ஒரு காப்பாடுனா கை கலண்டுவான். அப்படி அப்ப டிஸ்லோகேஷன் ஒருக்கா வந்து அதை அந்த நேரமே குணப்படுத்தி அந்த கேப்சூலை திருப்பி இருக்கப்படி சரியா பண்ணாட்டிக்கு திருப்பி திருப்பி அப்ப அப்ப ரிகரண்ட் டிஸ்லோகேஷன். அப்ப ஒரு சில நேரம் ஸ்போர்ட்ஸ்ல விளையாடிக்காது இப்படி நீட்டை காட்டுவார். இப்ப இது கழட்டி கலட்டுறத திருப்பி போடலாம். ஒரு சாக்ஸுக்குள்ள திருப்பி போடுற மாதிரி அவங்க மேனிபுலேட் பண்ணி உள்ளுக்குள்ள போட்டு விடலாம். ஆனா திருப்பி கலர். அப்ப அதுக்கும் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் செய்து இந்த தோள்பட்டை இதெல்லாம் செய்யலாம். அதுக்காக கூட எக்ஸ்ரேஸ் எம்ஆர்ஐ மெத்தட் எல்லாம் செய்து பேருந்து சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் தசையில பிளப்பிச்சும் மெத்தடில் கொடுத்தும் செய்யறது. அந்த அந்த இருக்கு 2 கையிலையும் இருக்கும், ஒரு கைக்கு வேற. இதை விட அப்ப இது நோ. இப்ப நான் சொல்றேன் சரியான நோ. அதோட சில காய்ச்சல் இது இல்லாட்டி சோப்பா இருக்கு, தொழிலாமல் இருக்கு, நோவுது, கழுத்துக்களை நோவும் இருக்குன்னு சொன்னா கட்டாயம் வேற வருத்தமா இருக்கும். கொண்டு போய் வைத்தியத்தை காட்டி தேவையான மருந்துகள் எடுக்க வசதியாகும். 30 நிமிடங்கள் டாக்டர் நாங்கள் பேசியிருந்தோம். 30 நிமிடங்கள் பேசியிருந்தோம். 30 நிமிடங்களுக்குள் உறவுகள் இணைந்து கொள்ளட்டும். ஏனென்றால் உங்களுக்கு நேரம் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே உறவுகள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து சரியாக நாங்கள் 12 மணிக்கு நிறைவு கொண்டு வருவோம். ஏனென்றால் உங்களுக்கு வாங்க சரியான இல்லை பாவம். ஆகவே நாங்கள் 1 மணி நேரத்துக்குள்ளேயே முடித்துக்கொள்வோம். வணக்கம் சொல்லி வணக்கம் செல்வி நித்யானந்தன். அவன் நீங்கள் சொல்ல போல மேலே பார்க்குறார். யாராவது ஒருவர் பாருங்க. வணக்கம். 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 நான் இருக்கின்றேன். வணக்கம். வணக்கம். அனைவரையும் வரவேற்றபடி டாக்டர் மிக தேவையான ஒரு விடயத்தை இன்றைக்கு நீங்க பகிர்ந்து கொண்டீர்கள். நான் இப்படிய கணவர்கிட்ட கேட்பேன், என்ன பயிர கொப்பு மாதிரி கழுத்திருக்கேன், கழுத்து பிடிப்பு வருது. ஆனா இன்றைக்கு தான் நீங்க சொல்லக்குள்ளதான் அறிந்து கொண்டேன், நாரி வருத்தம் இருந்தால் இது வாரதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது என்பதை நீங்கள் மிக தெளிவாக கூறியிருந்தீர்கள் டாக்டர். எனக்கு வந்து 2015 எனக்கு நாரி வருத்தம் தொடங்கி நான் பிசியோதெரப்பியோடையே என்னுடைய உடற்பயிற்சிகள் மூலம்தான் இதுக்கு தீர்வு கண்டு
இப்ப வெற்றி பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லலாம். இப்பொழுது நாடி பிடிப்பு குறைவாக இருக்குது, ஆனா கழுத்து பிடிப்பு வருது. அப்ப நான் அதுக்கு யோகாசனம், பிசியோ, நடப்பயிற்சிகள் கொடுத்து தான் இந்த கழுத்து பிடிப்பிலே இருந்து எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் நான் இந்த பயிற்சிகளை செய்யும் போது. அப்ப மிக தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் தந்திருந்தீர்கள். மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள், நன்றி. நான் அந்த கழுத்து பிடிப்பு அந்த எப்படி அந்த நாடி பிடிப்பு இருக்காது, அந்த கழுத்து பிடிப்பு வார நேரம் நாடி வருத்தம் ஒன்றும் இருக்காது. அந்த நேரியும் கழுத்தும் தான் பாருங்க. முதுகெலும்போட முது நெஞ்சோட இருக்கிற பின் நரம்பு அந்த எலும்புல குறையும். என்ன இதுதான் கூட கழுத்தும் நேரி அது ரெண்டும் தான் பாடுறது. கையுக்கும் தான் என்னுடைய வேலையும் இருக்கும், அதனாலும் தான் இந்த கழுத்து பிடிப்பு வருகின்றதோ என்பதுதான் என்னுடைய கேள்வி. வேரல் கூட்டுறது உண்டு. இன்னும் வயது போனாங்கள் பிரசியர் போடாது, மார்பு பெருசு பிரசியர் போடாமல் நடக்கும். சொல்றேன் ஒரு இருக்கும், ஐயோ நிறைய எனக்கு பஞ்சியா இருக்கு போடுறே இல்லை. அப்ப முன்னால பேரன் தூங்க கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க நோத்துவாங்க. அதுவும் ஒரு காரணம் சொல்றேன் ஒரு நல்ல தேவையான ஒரு விடயத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க மிக்க நன்றி. மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவரெல்லாம் கட்டோட தெரிகிறார், வந்தார், அவரை காணோம். சரி, ரஜினி அக்கா வாங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர் அவர்களுக்கும் வாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு சொன்னீங்க டாக்டர், எல்லாம் பிரயோசனமானதுதான், எனக்கும் உள்ளதுதான். என்னன்னு சொன்னா, எனக்கு இந்த ஆக்சிடென்ட் பட்டதுல தோல் மூட்டு உடைஞ்சது, விளையாடம்பு உடைஞ்சது. ஆனால் தோல் மூட்டு இது அவர்கள் எனக்கு 3 வருடத்துக்கு மேலே ஆப்ரேஷன் செய்தவர்கள். ஆனால் எனக்கு அந்த இங்கே ஹவுஸ் டாக்டர் எங்களோட வீட்டு டாக்டர்கிட்ட போனடுத்து அவர் கையை உயர்த்தி எல்லாம் செய்கிறார், கை பின்னுக்கு போகுது. அந்த அப்படி சரியான வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் மெல்லமா அந்த கையை பிடிச்சி உயர்த்தலாம், கீழே விடலாம், முன்னுக்கெல்லாம் செய்யலாம், பின்பக்கம் போகுதில்லை. ஆனால் திருப்பி அவரை கொண்டு வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவர் சொல்லினா திருப்பி செய்யும். எந்த கால கஷ்டமோ இல்லை. அவங்க ஒரு வாரம் சொல்லிச்சு, இந்த ஜெயமங்காரரால் 3 தரம் செய்து தனக்கு 3ஆம் தான் சுகம் வந்தா சரியான கஷ்டம். அந்த ஆப்ரேஷன் செய்தால் அந்த கை தான் எல்லாத்துக்கும் பாவிக்கிறது. உதவியும் இல்லாட்டி வீட்டில் சரியான கஷ்டம். இல்லை இப்போ என்னால் நான் கொஞ்சம் கொஞ்சம் நானே முழுகி ஒரு கையால் எல்லாம் துடைச்சி மற்றதையும் கொஞ்சம் செய்வேன். அதேமாதிரி அவன் அந்த பிசியோதெரபிக்கு விட்டவே அவன் அந்த அவை பார்த்துட்டு சொல்லி நம்ம அந்த இருமிச்சிலையும் கையில் ரெண்டையும் தூக்கி உயர்த்துறது செய்யறேன்னு சொன்னா அவன் சொல்லுவான், நீ கையால செய்ய, அதை எடுத்து செய்யாது, அது உனக்கு அந்த கை திரு கொண்டு போவாங்கன்ட்டு. என்ன தெரியல. இப்ப நீங்க மேல கொஞ்சம் மெல்ல மெல்லமா மேல கொண்டு போன பின்பக்கம் அந்த கையால செய்வேன், அந்த கையால குடிச்சு உயர்த்தி எல்லாம் செய்வேன். பின்னுக்கு போகுதுல்ல, நான் தச்சமயம் கழுத்துல இப்ப தலை ஸ்லைட் குத்துறாண்டா நான் ஒரு பக்கம் ஏழாத கை பக்கம் நல்லா சரிஞ்சுதான் இந்த கையால சேர்த்து ஸ்லைடை குத்துறது. அப்படியான இதாதாங்க சும்மா இருந்த எங்களுக்கு இவ்வளவு இப்பதான் நம்ம கையில இருந்தது இருக்கு. அந்த பின்னுக்கு கொண்டு போறது கஷ்டம். என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டாக்டர் வந்து தலைமையில வட்டியாச்சு. எனக்கு பின்னுக்கு ஸ்லைட் போடுறது கொண்டு போக கஷ்டம்னு சொன்னா இது இல்ல, பட்டு போயிட்டா மெட்ட கையால் குடும்பத்தோட நிக்கணும் முடிஞ்சு. அப்படி இருக்கு. ஆனா உங்களுக்கு சொல்ற மாதிரி ஆர்த்ரோஸ்கோபி இப்ப சர்ஜரி வந்து கூட திருத்தமான சர்ஜரிஸ் வந்துருக்கு. கேமரா உள்ள போட்டு இப்ப அப்டாமினல் கேஸ்ட்ரைட்டிஸ் சின்ன சின்ன இன்சிடென்ட் போட்டு உள்ள கேமரா போட்டு பார்த்து எங்கெங்க இந்த கேப்சூல் பழுதாயிருக்கோ எங்கெங்க பழுதாயிருக்கோன்னு சொல்லி அந்தந்த இடத்துக்கு இன்ஜெக்ஷன்ஸை போட்டு இல்லாட்டி அதை துப்புரவாக்கி போட்டு செய்வினா. ஆனா அதுக்குள்ள கட்டிக்காரத்து தான் போவான் குழந்தை. இப்ப 2ஆம் முறை செய்து 3ஆம் முறை உங்கள்கிட்ட துவங்கினா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இதழ் சிதழ் எல்லாம் சிதைஞ்சிருக்கும், மாறி இருக்கு, வித்தியாசம். ஆனபடியால் நீங்கள் வாயால நாங்கள் எல்லாரும் சொல்லலாம். ஆனா நீங்கள் ஆக்சுவலா போகணும்னு சொன்னா நீங்கள் இந்த பார்த்து டாக்டர்ஸ்கிட்ட ஏர் கட்டிக்காரர் பார்த்து போவோம். எனக்கு ஒரு முறை பிளவுஸ் தைக்க துவங்கினா ஒரு ஆள் நல்ல கட்டிக்காரர், மெட்டால் ஒரு கலட்டி போட்டு திருப்பி தைக்க கொடுங்க, அது பெரிய மாதிரி வேணும். அப்ப அந்த அதுல கட்டி அந்த
2ஆம் முறை 3ஆம் முறை போய்க்கல அதே டிபார்ட்மெண்ட்லேயும் முதலே இருந்தவன் கட்டிக்காரன் தான் செய்வாங்க. ஆனா அவங்கள திருப்பி திருப்பி கரைச்சல் திருப்பின்னு சொன்னா யோசிக்க வேணும். இவையலால் இயலாட்டி வேற யாரும் சில பேர் வேற ஆக்களை கூப்பிட உங்களோட ஜிபியோட ஃபேமிலி கேட்டு இவியல் நல்லதோ அல்லாட்டி வேறு ஆக்களுக்கு நல்லதோன்ட்டு அவைன்ற அப்படி ரிஃபரல் எடுத்து சில இடங்கள்ல இந்த காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் முதல் செய்து சரி வராத திருப்பி செய்யறதுக்கு இன்னும் நல்லது. அதை பார்த்து போ. இப்ப டாக்டர் நான் இப்ப முதல் செய்துட்டேன். ஆனா நான் இப்ப சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த எனக்கு செய்த டாக்டர் கதை கேட்க சொன்னேன், கட்டாயம் செய்ய வேணுமா எனக்கு என்ன அந்த எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். அது செய்யாட்டிக்கும் இந்த பிள்ளையான்னு சொல்றேன். சரி நான் சொன்னா இவ்வளவு ஆளுங்க நடந்து நீங்க சைக்கிள்ல இருந்து நடந்தது 3 சைக்கிள் தான் அடிபட்டு இப்போ ஆக பின்னுக்கு ஒரு கை தானே மற்ற கை பின்னுக்கு போகும் தானே. விளக்கையால நான் ஒன்னும் செய்யறேன், விளக்கை பாவிப்பேன். நான் விளக்கையால எல்லாம் செய்யல. நீங்கள் வலது கையால் தான் இடது கையால் சாதாரண நான் இடது கையால் இடது கை பக்கம் தானே விழுந்தேன். நான் வலது கையால செய்கிறேன். அதோட வழக்கம் 2 கையும் பழக்கி இருக்கணும். மற்றது டாக்டர் நன்றி டாக்டர், நீங்க உண்மையா அந்த விளக்கமா இதெல்லாம் பற்றி சொல்லி இருந்தீங்க, கேட்டுக்கொண்டிருந்தேன். மற்றது சொன்னீங்க அந்த பீகாப உடாட்டியும் பிரச்சனையான்னு சொல்லி ஸ்ரீலங்கா ஒரு சிஸ்டர் மேக்லேட்டர் சொல்லி B12 விட்டமின் D3 மட்டும் அதுவும் ஹெல்ப் பண்ணும். ஆனா இங்கே டாக்டர் எழுதிட்டாரு. நாங்கள் அப்படின்னா இதுல அப்படியே விட்டா வேண்டும். அது சும்மா பண்றோம். அது 2 தடவை இல்லையே, அது சும்மா ஓவர் கவுண்டர். நான் இங்க வந்ததுக்கெல்லாம் பாவிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. மற்றது நீங்க அது நல்லா அது ஜாயிண்ட் பெயின்ஸுக்கும் இதற்கு நல்லா அதால பின்ங்க கை போகும்னு சொல்லி இல்லை. ஆனா இன்னும் வேற மோசமா வராமல் தடுக்கிறதுக்கு நல்லா. மற்றது அந்த ஜட்னா ஹாஸ்பிட்டல்ல சிஸ்டர் மேக்லேட்டன் டாக்டரா இருந்தவ அவ சொன்னவ அந்த பிள்ளை பிறந்த பிறகு சில பேர் அந்த பால் பிள்ளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பிரா போடாம விடுறவையாண்டு. ஆனா நீங்க அண்டையில இருந்து கட்டாயம் போடணும்னு சொல்லி நான் அண்டையில இருந்து இன்று வரையும் அதை தவறுற இல்லை. ஏன்னு சொன்னா அதை அவ சொல்ற சில பேர் அது தங்களோட சுகத்துக்காக அப்படி போடாங்க. அதையும் சொல்லியிருந்தீங்க. நன்றி டாக்டர், வாழ்த்துக்கள். வாணியவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் செல்வி நித்யானந்தர்கள். வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம் டாக்டர். வணக்கம் அனைவருக்கும். எனக்கு இந்த கொஞ்சம் தான் கேட்க முடிஞ்சுது வாணி கடைசி பகுதியில கடத்தி இதுகளை பற்றி சொல்லியிருந்தேன். எனக்கும் டாக்டர் சில நேரங்களில் இந்த நடுகளும் கம்ப்யூட்டர்ல இப்படியே இருந்துட்டு எழுதுனா கழுத்து அந்த நடு எலும்புல பயங்கர நோவா இருக்கிற மாதிரி ஒரு சாதாரண வீக்கம் மாதிரி இருக்கும். பிறகு கொஞ்சம் பிறகு போயிடும். இல்ல அது நீங்கள் நிமிந்தி இப்படி நேர எடுக்கணும். கண்ணு இப்படி வராங்க. ஒரு நேர எடுக்கிறது பெட்டர். நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா மேசை அப்ப கைய வைக்கிறது. அப்ப முன்னுக்கு போய் அதுல பார்த்துட்டு இருக்க. அப்ப பேட் பொசிஷன் எவ்வளவு மத்தியானம் இருப்பீங்க. அதோட விளங்கு குமர் பிள்ளைகள் மாதிரி இல்லையே நாங்கள் அந்த அப்ப அந்த நேரம் இருக்கிற எலாஸ்டிசிட்டியும் அந்த நேரம் திருப்பி அதே மாதிரி இருக்கிறது இல்லை இப்பங்களும். அப்ப இப்ப நாங்கள் அந்த நேரம் செய்யறது தான் இப்ப செய்ய ஆசை. ஆனா தேவைப்படாது. அது நாங்கள் இது கேட்கலையும் அதான் சொல்ல நடக்கலையும் நாங்கள் வாக்கிங் எக்ஸசைஸ் செய்யலையும் இந்த நிப்பாட்டுறதுக்கு வந்து நிமித்தி இப்போ ஷோல்டர் தோள்பட்டை பின்னுக்கு எடுத்து கழுத்தையும் நிமித்தி நேர வச்சு நேர பார்க்கணும். நடக்கலையும் அப்படித்தான் செய்ய இருக்கோம். நாங்க செய்யறேன் அதை வச்சு கொண்டு தான் கம்ப்ளைண்ட் பண்றது. ஆனா செய்யின்னு சொன்னா எத்தனை செய்யணும். ஒரு நிமித்தி போட்டு போய் நாங்கள் போயிட்டு பழையபடி அதே மாதிரி விழுந்துடுறான். அதுதான் வாரம்ல அந்த சில பேர் கொலர் உடுப்பினம் சர்வைக்கல் கொலர் சாஃப்டா எடுக்கிறது. மற்றது இந்த மெமரி ஃபோம் தலானியல் இருக்குதானே அதோட முடிச்சா இருக்கிற சார்ஸுக்கு பின்னுக்கு பேக் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த எர்கோமெட்ரிக் பஸ்டரோட ஆர்த்தோபீடிக் சேர்ஸ் மாதிரி விற்கணும் தானே. அப்படி எடுக்கிற கண்ணேரம் வேலை செய்யறோம்னா அதை நல்லா எடுக்கிறது. மற்ற இன்னமொரு கேள்வி என்னன்னா இப்ப அலர்ஜிக்கு இருக்கிற நேரங்களில இப்ப சில சாப்பாடுகள் சாப்பிடும் பொழுது ஒன்று கழுத்துக்குள்ள ஒரு நோவா இருக்கும் அப்படின்னு இடுப்புக்குள்ள வரும் அல்லது கையில நோவா இருக்கும் காலில வரும். அது ஒரு வகையான நீர் அப்படி செய்யுமா?
அது வந்து அலர்ஜிக்கு வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் தானே வரும். அப்போ எல்லா அந்த அலர்ஜி வந்து மெல்லிய சபுகளில் இருக்கிற வீக்கம், அதே வீக்கம் தேவை முழுக்க வரும். அப்போ ஜாயின்ஸில் இருக்கிற சபுகள் சைனோவியல் ரியாக்ஷன் வரும். நோ ஓகே நோ நோ நோறதுல இது இல்லை, வந்து வந்து போ. ஆனால் இதில் ஒன்றே ஒன்று நீங்கள் ஒரு இப்போ நாங்கள் தோள்பட்ட நோ கலைக்கிறோம், கழுத்து நோ படுறோம், அதில் இருக்கிற தசை அல்ல. சில நேரம் ஐயோ எனக்கு இடது கை நோவுது, கை இருந்தா போல நோவுது, அல்லது ரெண்டு கையின் நோவுது சொன்னா வேற வேற தோள்பட்டை இந்த இது நோவுது, ஆனா கை முழுக்க உயர்த்தலாம் செய்யலாம் எல்லாம், ஆனா நோவுது. பித்த பை விரதம், ஆட் விரதம், என்ன கற்பப்பை விரதம், மற்றது இல்லை ரிஃபர்ட் பெயின், ஈரல், அப்படியான வருத்தங்கள் வேற தேர்தல வேற வருத்தங்கள் இருந்தால் தோள்பட்டை ஒரு பக்கம் இருதய வியாதி இருந்தா சின்ன இடது பக்கம் தோள்பட்டையில நோ வேணும். ஐயோ நோவுதுன்னு சொன்னா இல்லை, இது தோல்ல நோய் இல்லை, எல்லா அசைவுகளும் நார்மலா அப்படி, ஆனா நொந்தோன்று இருக்கும். அதோட தோள்பட்டையில எதுவும் காய்ச்சல் நோ அல்லாட்டிக்கு வேற வேற இதழோட வந்தா கட்டாயம் காட்டும். அப்ப இது சிலது லிவர் ப்ராப்ளம், பித்தப்பை ப்ராப்ளம், ஈரல் ப்ராப்ளம் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஷோல்டர் பெயின்ஸ் வரும். அப்போ லிவர் வந்து லிவரும் மற்றது ஓவரி அந்த இதில் இருக்கிறது வர சிலர் எக்டாபிக் ப்ரெக்னென்சியாக இருந்தால் சில நோ துவங்கும், அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தோள்பட்ட நோ. ஆனால் மூமெண்ட்ஸ் நார்மலாக இருக்கும், சடுதியாக வரும், நார்மலாக இருக்கும், அசைவுகள் எல்லாம் நார்மல், ஆனால் சரியான தோள்பட்ட நோ. அது வந்து கட்டாயம் எமர்ஜென்சிக்கு போக வேண்டிய டாக்டர்ஸ்ட காட்டி இருக்கும், வீட்டில் செய்யணும். அது உயிருக்கு ஆபத்தை கொண்டு வர்ற வருத்தங்கள் வேற. அது நன்றி நன்றி டாக்டர், நன்றி. வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம் ராணி அக்கா, டாக்டர், நேரில் எல்லோருக்கும் வணக்கம். அருமையான தலைப்பில் எடுத்து அருமையாக விளக்கம் கொடுத்தீர்கள். அதை விட மேலான் வேறு என்ன வேண்டும்? இந்த எலும்பு ஒன்றுதான் எங்களோட உடம்பிற்குரிய உறுப்பு அமைப்புகளை தருவதற்கு பிரதானமானது எலும்பு. எலும்பும் தசையும் நாரும் எல்லாம் சேர்ந்த ஒரு முக்கியமான தான் எங்களோட முதுகெலும்பு, ஸ்பைனல் கார்டு. பின்ன அந்த ஸ்பைனல் கார்டுக்குள்ளால அதிகமான இப்போ நாங்கள் ஹவுசிங் வயரிங் மாதிரி மெயின் சுவிட்சிலிருந்து இழுத்து கொண்டு வருவார்கள். அதிகமான வயர்களோட வந்து இடையிடையே வேற வேற வயர்கள் ஜாயின் பண்ணி வேற வேற செக்ஷனுக்கு போகும். இப்போ ப்ளக்குக்கு வேற, டவுன் ரூமுக்கு வேற, லைட்டுக்கு வேற, அது மாதிரி எங்களோட ஸ்பைனல் கோட்லையும் பல பகுதிகள் மேலே இருந்து எங்களோட லம்பர் கீழ் மட்டும் வேற வேற செக்ஷனுக்கான பகுதிகள் ஒன்று இருக்கின்றது. சேவிக்கல், தொரசி, லம்பர், இப்படி மெடிக்கல் டேர்மோட அந்த டிஸ்க், அந்த கோப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த வயர்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு இது இயக்கங்களை கொடுப்பது போல் எங்களோட முதுகெலும்பிலும் பல பல பகுதிகளுக்கு எங்களோட உள்ளுறுப்பு இதயம் உள்ளுறுப்புகளுக்கு, நெஞ்சி உறுப்புகளுக்கு, எங்களோட கழுத்திலிருந்து நெஞ்சி மட்டும், நெஞ்சிலிருந்து தொரசி நெஞ்சிக்கு, இடுப்புக்கு, நாரிக்கெல்லாம் போற ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையான டிஸ்குகள் பொருத்தப்பட்டு அதுக்குரிய உராய்வுகளை தவிர்க்கக்கூடிய நரம்புகள், தசைகள், நார்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அது ஒன்று. தோல் மூட்டை என்பது அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எலும்புகள் குறிக்கப்பட்ட அந்த எலும்புகளும் ஒன்றாகி விலகாமல் இருப்பதற்குரிய சேர்த்திறன் மூல அது ஜாயின் பண்ணி இருக்கின்றது. இந்த ஜாயிண்ட்கள் வந்து எலும்புகளுக்கு முக்கியமானது. ஒட்டுமொத்தமாக எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா அமைப்புகளுக்கும்
அந்த நிலைப்பாடு, அந்த பொசிஷன் போய்ச்சர் என்று சொன்னீங்கள். அது வந்து இயக்கம், மூமெண்ட். அடுத்தது ஓய்வு நிலை. இதுகளை பொறுத்து தான் இந்த எலும்புகள் மூட்டுகளில் உள்ள உராய்வின் காரணமாகவோ இல்லை அசைவின் அதிக இயக்கப்பாடால் வரும் நோவுகளோ ஏற்படும் என்பதையும் நீங்கள் குறித்தீர்கள். அது தோல் மூட்டை பொறுத்தளவில் அந்த மூட்டு விலகுவது ஒரு வயதுக்கு பிறகு அது சுலபமாக அது இலகுவாக வருவது எனது நண்பனுடன் வேணுமென்று எடுத்து காட்டுவான். அந்த தோல் மூட்டு விலகுவதையும் திரும்ப ஜாயின் பண்ணி விடுறதையும் தானாகவே செய்து காட்டுவான். பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். இந்த இப்படியான நடைமுறைகளினாலும் தவறுகளாலும் ஆக்சிடென்ட் விபத்துக்களாலும் இப்படியான தவறு நோய்கள் எங்களுக்கு வருவதாக அமையும். அந்த நோய்களுக்கு மெடிக்கேஷன், பிசியோதெரப்பி, அக்யூபஞ்சர், அக்யூப்ரெஷர் இப்படியான சிகிச்சை முறைகளும் செய்து ஓரளவு அதை குணப்படுத்தலாம். எந்த நோயும் ஒவ்வொருத்தர உடம்பு நிலைகளையும் அவர்களின் சௌக்கிய சுகாதார நிலைகளையும் குறிப்பாக பிற்பகுதியில் வயதை பொறுத்ததுமாக அமையலாம் என்பது எனது கருத்து. அதுதான் வைத்திய உலகமும் பொதுவாக கூறும் ஒரு அறிவுரைகள். நானும் ஒரு நோயாளியாக இதில் உட்புகுத்தப்பட்டவனாய் இருப்பதால் எனக்கும் இப்படியான இதுகள் மிகவும் உதவியாகவும் எனக்கும் அனுபவங்கள் பல ஏற்பட்டது. அந்த இப்படியான தவறுகளுக்கும் இப்படியான நோய்களுக்கும் நீங்கள் கூறிய மாதிரி அதுக்குரிய பலாபலன்களை பெறுவதற்கு மெடிக்கேஷன், மருந்துகள், தற்காலத்தில் அக்யூபஞ்சர், அக்யூப்ரெஷர், பிசியோதெரப்பி போன்ற மருந்துகள் இல்லாமல் செய்யப்படும் சிகிச்சை அளிக்கப்படும் முறைகளும் உண்டு. என்னை பொறுத்தளவில் முள்ளந்தண்டிலும் ஷோல்டரும் நான் ஒரு விழுந்தத்தால் அதுவும் உத்தியோக தளத்தில் விழுந்தேன். அது பிற்பாடு தான் எனக்கு அதிகமான தாக்கங்களை ஏற்படுத்தியது. பிசியோதெரபிஸ்ட் அண்ட் அக்யூபங்க்சர் எனக்கு நல்லாக வேலை செய்தது. இப்பொழுதும் பிசியோதெரபிஸ்ட் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது கொண்டிருக்கின்றேன். அக்யூப்ரெஷரும் ஓரளவு பதில் தருகிறது. என்னை பொறுத்தளவில் நான் எவருக்கும் அது இது செய்யுங்க என்று சொல்வது தவறு. அப்படி சொல்லவும் மாட்டேன், சொல்லவும் கூடாது. என்னை பொறுத்தளவில் மெடிக்கேஷனும் எடுக்கின்றேன். இப்போ பல வருடங்கள் சகாப்தம் என்றும் சொல்லலாம். பிசியோதெரபிஸ்ட் இப்போதைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். அக்யூபங்க்சரும் எடுக்கின்றேன். மிகவும் உதவியாய் இருக்கின்றது என்னை பொறுத்தளவில். இப்போ உங்கள் நிகழ்ச்சி என்றபடியாக அது பொதுவாக கழித்து கொள்ள வேணும். எனவே நான் எனக்கு தனிப்பட்ட வைத்தியத்திலேயோ மெடிக்கேஷன்லேயோ சிகிச்சை முறைகளிலோ நான் அதிகமாக அதில் உட்பட விரும்பவில்லை. பொதுவான ஒரு விளக்கங்களுக்குரிய விளக்கம் சொல்வது தான் பொருத்தமானது இந்த சமயத்தில். எனவே நீங்கள் எல்லா விதமான விளக்கங்களை கூறினீர்கள். வரும் பிழைகள், வரும் நோய்க்குரிய குணங்கள் ஏன் ஏற்படுவது என்பதையும் நீங்கள் விளக்கமாக அதன் பெயர்களுடன் கூறினீர்கள். மிகவும் சிறந்த விளக்கம் தந்தீர்கள். எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் டாக்டர் வாணியக்கா. வணக்கம். நீங்கள் சொன்னதுல நீங்க சரி, இன்னொன்று வந்து அக்யூபஞ்சரும் பிசியோதெரபியும் கழுத்தில் இருக்கிறது கைரோப்ராக்டர். எலும்பு முதுகெலும்பு தண்டு முழுத சரியாக்கி விடுறதுக்கு கைரோப்ராக்டர். இந்த வெள்ள மாறாட்டிக்கு ரிபன்லாம் கைரோப்ராக்டர் அவையல் முள்ளம் தண்டை நேராக்குறதுக்கு தான் படைச்சிருக்கு. அவையல் செய்வேன் சரி. அதை இந்த பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் மசாஜஸ் ஆனையும் ஸ்ட்ரைட்டன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி நம்ம கைரோப்ராக்டர் ப்ராக்டிஸும் நல்லா. அதோட அந்த
பின்னுக்கு தண்டு சில நேரம் வீங்கி ஒரு கட்டி மாதிரி இருக்கும், இல்லாட்டி டென்ஸ்டாக போயிருந்தேன்டா அக்யூட்டா வரை துவக்கத்தில் நீங்கள் இப்போ ஃபிசியோதெரப்பி இதுவும் செய்ய துவங்க முதலே இப்போ வீட்டு நாட்டு வைத்தியமோ உங்களை வீட்டு வைத்தியம்னு சொல்லியிருக்க வந்து ஹாட் அண்ட் கோல்ட் காம்ப்ரஸ் ஒரு 15 minutes கோல்ட் வாட்டர், ஐஸ் வாட்டர், ஐஸ் பேந்தர் ஹாஃப் அன் ஹவர் பிறகு 15 minutes வார்ம் வாட்டர், அப்படி மாறி மாறி செய்கிறது வேற எவ்வளவோ இந்த பெயின் குறைஞ்சோண்டு போகும். அதோட லைக் நியூரோஃபென் டைலினாலோ கூட இது அந்த அப்படி பெயின் கில்லர்ஸும் எடுத்து ஃபிசியோதெரப்பி வந்து இது ஒன்றே நீங்கள் அறிஞ்சோட ஒன்று ஃபிசியோதெரப்பி வந்து நாங்கள் இப்போ இங்கிலீஷில் தானே நோ பெயின் நோ கெயின்னு சொல்லி, அப்போ நோ இந்த காரியம்ல கூட கூட செய் அது நோ போக இல்லை, அந்த மெல்லிய நோ வரைக்கும் நிப்பாட்டுறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய் இல்லாத அந்த ஸ்பேஸுக்குள்ள செய்து போ மருந்து எடுத்துக்கொண்டு போ கூட ஓட்டுக்கும். அப்போ கூட பெயின்ஃபுல்லாக இப்போ இவ்வளோத்துக்கு நோதுன்னு சொன்னால் இல்லை இப்படி கொஞ்சம் உயர்த்து கொஞ்சம் 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 உயர்த்துன்னு சொல்லி கொண்டு போனால் அடுத்த முறைக்கு இன்னும் கொஞ்சம் வேசமாவேன். அப்போ அந்த அதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். இல்லை இப்படி ஒரு அளவு அப்போ எடுக்க நாங்கள் எக்ஸசைஸ் செய்யக்கலேன் இப்போ கையை துவக்கவேன்னு சொல்லி அந்த நோ துவங்கினோன்னு அது அந்த 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 அளவுக்கு தான் செய்யுது. பேருந்து 2-3 நாள் பிறகு பேருந்து கொஞ்சம் குறைஞ்சி விடும், அந்த பழக்கி கொண்டு வரோம். எந்த ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் பிசியோவோ இல்லாட்டி மெடிக்கல் ப்ராக்டிஷனர் டாக்டர்ஸோ கையை உயர்த்தன்னு சொல்லி நாங்கள் கண்ணையும் வாயையும் நொழுக கொடுக்கூட ஸ்டாப் சொல்லிடுவாங்க. உண்மையான டாக்டர் சரி சரி ப்ளீஸ் ஸ்டாப் தேங்க்யூ, அதுதான் உண்மையான பயிற்சியும் பயிற்சியாளர் கடமையும். நன்றி. இன்னும் 4 நிகழ்ச்சிகள் இருக்கின்றது, கடகண்டு ஓடி செல்வோம். நாங்கள் அவசரமா நீங்க நான் இவ்வளவு நேரம் என்ன சுகமெல்லாம் வேலை செய்யாம போயிட்டு வணக்கம் டாக்டர். வணக்கம் ஆணி. வணக்கம். நானும் உங்களுடைய இதில் கேட்டுக்கொண்டிருந்தேன். நானும் முதல் உங்களோட எடுத்தேன், அதுக்குள்ள இந்த ஜூம் கட் ஆயிட்டுது. எனக்கு டாக்டர் இப்ப இந்த பிசியோதெரப்பி செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த விழுந்தது தானே இந்த முதுகில அந்த முள்ளந்தண்டு, அதுலேருந்து பிசியோதெரப்பி 3 மாசமா செய்யணும். இப்போ 3 கிழமையா இந்த கழுத்து பக்கம் இந்த 2 பக்கமும் ஒரு இந்த இது மாதிரி இந்த விரைப்பு மாதிரி கழுத்து முழுக்க அந்த விரைப்பு இந்த முழுக்க ஒரே நோவு, இதெல்லாம் ஒரே நோவா இருக்கிறது. அப்படி ஒன்று வந்துட்டுது. இப்ப இந்த கழுத்துக்கு தான் இப்ப முந்த நாள் டாக்டர்கிட்ட போனேன். அவர் இதுக்கும் இது செய்து சர்டிஃபிகால்னு சொல்லி இந்த பிசியோதெரப்பி செய்யத்தான் திரும்ப தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு தந்திருக்காங்க. இந்த பக்கம் எல்லாம் இந்த கழுத்தெல்லாம் இப்படி திருப்ப இயலாது. அப்ப நீங்க இது கேட்கலே புரிஞ்சோடுதான் இருக்கிறீங்க. எல்லாம் முதுகெல்லாம் வளைஞ்ச மாதிரி இருக்கு டாக்டர். அதுதான் அப்ப கூடவே அந்த எலும்பு ஷேப்பே மாற துவங்கி இருக்கும். இப்ப எனக்கு முதுகெல்லாம் வளைஞ்சிட்டுது. அப்படி கேளுங்க, செவ்வாய்க்கால் கலர் அப்படி போட்டு கொண்டு லிஃப்ட் பண்ணலாம் டெம்பரரி. அப்படித்தான் சொன்னார். இப்படி செய்து கண்டு இப்படி செய்ய சொல்லித்தான் சொல்றாரு. அவர் சொன்னார். அப்ப எனக்கு அதுதான் எக்ஸசைஸ் செய்யும் வீட்டில் இருக்கும்போது இதுகளை இப்படி செய்து இப்படி செய்ய சொல்லி. ஆனா எனக்கு இங்க எல்லாம் இதெல்லாம் வீங்கிட்டுது டாக்டர். இதெல்லாம் வீங்கி இந்த கழுத்தெல்லாம் திருப்ப இல்லாம 3 கிழமையா இருக்கிறேன். நேற்று தான் டாக்டர்கிட்ட போனதாக அவர் சொன்னார். இப்ப திரும்ப அந்த இது பிசியோதெரப்பி செய்யணும்னு சொல்லி ஏன்னா அந்த நரம்புகள் எல்லாம் இந்த இருந்ததால அந்த இதெல்லாம் மூளையெல்லாம் அந்த இடத்த தலையெல்லாம் ஒரே விரைப்பு டாக்டர். இந்த இது புலரீடு இங்கால பக்கமெல்லாம் ஒரே நோவு விரைப்பு ஒன்றும் செய்யலாம. இப்ப கொஞ்சம் பரவாயில்லை. படுக்கிற நேரம்லாம் எம்ஆர்ஐ எக்ஸ்ரேயோ எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தவர் எல்லாம் செய்தவை. எம்ஆர்ஐ இன்னும் எடுக்கையில் இப்ப அதுக்கு தேவையில்லைன்னு சொல்ல இல்ல. இது செய்ய பார்க்க சொல்லி இருக்கிறார். ஆனா இடுப்பு வருத்தம் இன்னும் போகல, இன்னும் இருக்குது. கொஞ்சம் எழுப்பி கொஞ்சம் வேலை செய்ய இடுப்பு வருத்தம். முதுகெல்லாம் கூனிட்டுது. எனக்கு இது முள்ள கூனி போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி தோல் பட்டையெல்லாம் அவ ஏற்கனவே விழுந்து வருத்தம் தானே தூக்கியல. அதுதான் என்ன செய்யறேன்னு தெரியல எனக்கு. தசையன்ல இருக்கிற நோ அப்படியும் தசை நோ வேற துவங்கி சுருங்கி ஸ்பெசமா போனா தசை கொண்டு போனா அப்ப இந்த ரிலாக்ஸ் பண்ணாட்டிக்கு அப்படியே நேர் வந்து இப்ப கயிறு மாதிரி திரிச்சு நாங்க இழுக்கிறாம எலாஸ்டிக் இழுவட்டு போட்டு ஆனா இறுகி வந்தா பேந்து கூட அப்ப இறுகின ரப்பர் இழுக்கிற மாதிரி ஏலாம். ஆனா ஒன்று அதுக்கு எப்படியும் பிசியோதெரப்பி நீங்களும் அவர் செய்கிற நேரம் இல்லை, மீதி நேரமும் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா செய்து பொசிஷன் படுக்கிற நேரத்தை பார்த்து அப்படிங்கிறத செய்யணும். அதை விட இன்னொன்று நீங்கள் எல்லாரும் அறிஞ்சோடணும்.
கழுத்துல நோத்துவாங்கம், தோள்பட்ட நோத்துவாங்கம், கை நோத்துவாங்கம். நடுவுக்குள்ள சொன்ன மாதிரி ஸ்பைனல் கார்டு நடுவுக்கால போகுது, முள்ளந்தண்டுக்கால அந்த நரம்புகள் கழுத்து மேலே இருந்து கீழே போய் கைக்கு போறது, அதுக்கு பிறகு கீழே போய் காலுக்கு போறது, குடல் வயிற்றுக்குள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு போறது எல்லாம் இங்கே தான் துவங்குது. அப்ப விரதம் கழுத்து நோயில இருக்கிற இப்ப cervical spondylosis இதுன்னு சொல்லி அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இது முள்ளந்தாண்டோ இந்த நரம்பு போறதால் புரிய சின்ன போனா அல்லது அமர்த்த துவங்கினார், இந்த இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் உடைஞ்சு அமர்த்த துவங்கினா சில நேரம் செலம் பொசிய துவங்கும், மெலம் கண்ட்ரோல் இல்லாமல் போவோம், கால் நடக்க இல்லாமல் போவோம், காலில் நோது. அப்ப நாங்கள் கழுத்தை யோசிக்கிறேன், கழுத்துல இருக்கிற விரதங்களுக்கு கால். அப்ப என்ன சொல்றதுன்னா கால் கொண்ட வந்து எல்லாம் அந்த தலை சுத்துற மாதிரி இல்ல, ஒரு லைட் எடிட் மாதிரி, பேரம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஆனபடியால் யோசிக்க. அப்ப விரதம் முத்தி கொண்டு போவோம், இங்கே இல்ல கீழே துவங்கி. அப்ப நாங்க அதை யோசிக்கிறது அது வேற விரதம்னு சொல்லி, இன்கான்டினன்ஸ் யூரின் அல்லது பீசிஸ் இல்லாட்டிக்கு பிளட் கண்ட்ரோல் இல்லை, இல்லாட்டிக்கு கால் பஞ்சில் நடக்கிற மாதிரி இருக்கு, இல்லாட்டிக்கு நடக்க பஞ்சியா இருக்கு, அல்லது சில நேரம் கழுத்துல இருக்கிற ப்ராப்ளம்ஸால இருக்கு வேண்டாம், நிரம்பல் அங்கேயும் தான் கீழே வருது. அதுக்குத்தான் அப்படித்தான் டாக்டர் இருக்கு, தள்ளாடுற மாதிரி இருக்கிறது, பிள்ளை இல்லாத மாதிரி சமயத்துல இப்படி இந்த டீய கஃபையை போட்டுக்கொண்டு போயிருப்பேன் செட்டில இருந்து. அந்த என்ன அறியாமலே அந்த கஃபே கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கும், கீழே விழுந்துடும், என்ன அறியாமலே கீழே போட்டுப்படுற மாதிரி இருக்குது, தூக்கம் மாற மாதிரி இருக்குது, அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. கடைசி காலம் இருக்காது. உணர்ச்சி எங்கன்னு குறைஞ்சா, இல்லாட்டிக்கு இந்த பின்சன் நீடில் சுகுத்துற மாதிரி இருந்தா, இல்லாட்டிக்கு இப்போ பேரம் தூக்கேக்காம இருந்தா, அல்லது ஒரு தசங்களுக்கு வீக்கா இருந்தா சொல்லுங்க, என்ன அவையலாம் செக் பண்ணி பார்க்கணும். கூட ஸ்பைனல் கார்டு இந்த இதர் கெனால்ஸ்ல வேறு அங்கே இருக்கணும்னு சொல்லி எம்ஆர்ஐ இல்லாட்டி வேறு இதர் எடுத்து செக் பண்ண வேண்டி வேற. சொன்னா எனக்கு இந்த இடுப்பு வருத்தத்தால இந்த என்ன செய்யறேன்னு தெரியறது இல்லை. இடுப்பு வருத்தம் ரொம்ப கணக்க இருக்குது, சாஞ்சி கண்டு இருந்தாலும் விகுதி இல்லை. அதான் நீங்க சொல்ல எல்லாம் கேட்க இருக்கு, என்னதான் சொல்றீங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு இருந்தது. அந்த அளவு இதுவும் எனக்கு இருக்குது, எந்த அளவு இதுவே எனக்கு இப்ப இருக்குது. கால் வருத்தம், ஏற்கனவே கால் வருத்தம் தான் எனக்கு. அது நீங்க சொல்ற அதுதான், அதனால ஆனா கால் வருத்தத்தை இதாலையும் கூட இருக்குமோன்ற பயமாவும் இருக்கும். நீங்கள் அடுத்த முறை போயிருக்க டாக்டர் சொல்லுங்க, முந்தி இருந்தது அதுக்கு பிறகுதான் சொல்லி சொல்ல வேணாம், அது வேற இது வேற, நாங்களும் மென்சன் தான். அப்ப இப்ப காலுக்கு ஒரு மாதிரி வரைக்கிற மாதிரி இருக்குது, டாக்டர் கொஞ்சம் பயம் ஊத்துனாதான் பேருந்து, எல்லாத்தையும் பழைய உங்களை பார்த்து பழகினா பேருந்து வாய திறக்கும் போது வேற சொல்லிடுறேன். இது கால் உழைகிற மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் வீக்கா இருக்கு, வேற என்ன முள்ளந்தண்டுல இருந்து வேற ப்ராப்ளம்ஸ் இருக்கா, காலத்துல இருந்து வருதுன்னு சொல்லி யோசிக்கிறேன். வேணும் இல்ல, வேற பிஸியா இருந்தா இதை யோசிக்காட்டி கழுத்துக்கு மருந்து கொடுத்து போட்டு மீதியை மறந்துடுறான். நீங்கள் அந்த அந்த ஒரு இது அப்படியா இருக்குமோன்னு கேட்டா அது பிறகு யோசிக்கணும்னு சொல்லுவேன். அதான் இப்படி இருந்தா மயிரும் கொட்டுமா, முடியும் கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குதா? மயிருக்கு மாதவிடாய் விழுந்த பிறகு சும்மா ஈஸ்ட்ரஜன் இல்லாட்டியும் மயிர் கொட்டு கொட்டுவோம். மயிர் கொட்டுறதுக்கு இதால மயிர் கொட்டுறது வேற ப்ராப்ளம்ஸ் வரிஸ் இருந்தா நேரம் மயிர் கொட்டுறது இருக்கும். ஆனா வேற மயிர் கொட்டுறதுக்கு வேற வேற ரீசன்ஸும் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம், டயபெட்டிக் ப்ராப்ளம் வேற இருந்தா அதுக்கு மழமாண்டு ஓட்டி கட்டுவோம். அது இவ்வளவு காலம் இப்ப இந்த கொஞ்ச காலமா இப்ப ஒரு 5-6 மாசம் 7 மாசமா நிறைய கொட்டுது மயிறு. ஆனா எவ்வளவு காலம் இருக்கையில இப்ப கொஞ்ச காலமா இந்த அப்ப நான் கேட்டேன் டாக்டர்கிட்ட, குடிக்கிற மருந்துகளால எதுவும் தலைமையில இப்படி வித்தியாசமா மருந்துகளால ஓட்டும், வயதால ஓட்டும், வேற பிளட் பிரஷர் டேப்லெட்ஸ் எடுக்கிற டேப்லெட்ஸாலே அதான் மயிருக்கு கொட்டுற சான்ஸ். இவ்வளவு காலம் இப்படி கொட்டுறதுலாம் இப்ப விடாம தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்குது. இல்லாட்டி முதல் கொஞ்சம் கொட்டும், கொஞ்ச நாளையே கொட்டும், பிறகு வளர்ந்துடும். போயெல்லாம் அதையும் சொல்லுவோம் மயிர் கொட்டுறதுன்னு சொல்லி, வேற இதுன்னு சொல்லுங்க. இதுக்குதானே மினாக்சிடில் இந்த டேப்ல இது இருக்குதானே மினாக்சிடில் மசாஜ் பண்றதுக்கு, இந்த இது மயிர் பாட்டுறதுக்கு
அது டெம்பரரி. அது அது கூட வருத்தத்துக்கு இல்ல, ஆ, மயிர் கொட்டுறதுக்கு வயிறு வளர்றதுக்கு கொடுக்குறது அது. ஆனா அது அது வருத்தத்தான் காசு இல்லை. உங்களுக்கு மயிர் கொஞ்சம் வருத்தத்தால் இது. வளர்ந்த ஓகே. மருந்து. இப்ப நாங்கள் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் போட்டு மசாஜ் பண்ற மாதிரி, ஹீட் பண்ணி மசாஜ் பண்ற மாதிரி, மசாஜ் பண்ற மாதிரி. தேமோ ம், மசாஜ் பண்ற மாதிரி எடுக்கிறது இருக்கு. ஆ, ஆனா இது வேற வருத்தத்தோட சேர்ந்திருக்கும்னே. இப்ப நான் சொன்னேனே, இப்ப கழுத்து வலியும் இது ஆர்த்ரைட்டிஸ் இல்ல, ஆமா. ஆர்த்ரைட்டிஸோட மயிர் ஒழுக்கிறதும் வருத்தம். ஆனா எங்களுக்கு பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் பூமியில இது இறுதி மாதவிடாய்க்கு பிறகு இருந்தா எப்படி மயிர் ஓட்டி கொண்டு போவோம். ஆனா இப்ப கிட்டடி இப்ப வேற வேற எங்களுக்கு வயது கூட்டி கொண்டு போவோம். அப்ப இன்னும் கூட கூட இன்னும் கொஞ்சம் அது கூட மயிர் ஓட்ட கூட அதான் நடக்கும். அதுதான் நடக்க போகுது இப்ப. அதான் நன்றி. அதான் எனக்கு நீங்க சொல்ல சொல்ல நான் என்னத்தான் நினைச்சு கொண்டிருந்தேன். அதான் இந்த கழுத்து மட்டும் தலைக்கு டை பூசுற இல்லையா நீங்கள்? பூசுறது டாக்டர், பூசுறது இப்ப டை போடவே அரைவாசி நேரம் மயிர் ஓட்டுக்கு தானே. அதுதானே அதுதானே அதே மாதிரி ரீசன் தானே. அதை அப்படியே விட்டுருவோம். இனி வயசு போகுதுதானே அப்படியே விட்டுருவோம். இயற்கையா விரட்டு மட்டும் விட்டுருவோம். அப்படியே டைவர்ஸ் அதான் நீங்க டை டை போட்டா கொட்டுன்னு சொல்லி விட்டாலும் அப்படியே கொட்டு கொட்டு அதுதான் கொட்டுட்டோம். அது வெள்ள பயிர் ஓட்டுமே. அதை பற்றி இன்னொரு கெமிக்கல் தானே தலையில போகும். எனக்கு அது பிரச்சனை அதால இல்ல, அதாலே ஒரு கொஞ்சம் போகும். ஆனபடியா தேர்த்து சும்மா வச்சு கொண்டு இருந்து தலையை மசாஜ் பண்ணிட்டு போங்க. துப்பருவா வளர்க்கவிடாதுதான் மயிர் கொஞ்சம் அடர்த்தி உறைஞ்சோண்டு போகும். அடர்த்தி உறைஞ்சு அது இல்ல, அதுல உங்களோட மெயின் ப்ராப்ளம் அது இல்லையே. மீதி வருத்தம், மீதி வருத்தம் தான் வருத்தம். அதுதான் நங்கத்துல தெரியல வடிவுக்கு பாக்குறீங்க. இந்த வருத்தங்கள் இருந்தா மயிர் கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டேன். உங்கள்கிட்ட என்னோட சந்தேக தெளிவை தான் கேட்டேன். ஆனா மயிர் கொட்டுறது எனக்கு அது கொட்டுறது. ஆனா அது டெபிட்டா சொல்லிடலாம், இந்த வருத்தத்தாலன்னு சொல்லிடலாம். ஏன்னா இருக்கு, வருத்தங்கள் இருக்கு, வயது இருக்கு, பெண் மற்றது எல்லாம் இருக்கிறபடியா என்னென்னு சொல்லி இந்த இதுதான் ஒரு காரணம்னு சொல்லிடலாம். அப்படியா அது நீங்க சோதரியா இருக்கும் தினமை அடர்த்தி, அந்த மயிர் அடர்த்தியும் திருப்பி வேற பழைய மாதிரி மேனியும் பழைய மாதிரி மயிரும் பெறாது. ஆனா இந்த தலை எரிவால் மாதிரி அது பேர் மயிர். நன்றி டாக்டர், உங்களுடைய அறிவுரைகளுக்கு நன்றி. நான் மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் மருந்து எடுக்கிறேன், எல்லாம் செய்ய வந்தேன். ஆனா வருத்தம் தான் இன்னும் போகுதில்லை. நான் விஷயத்திட்ட போய்கிட்டே இருக்கிறேன், இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கிறேன். இப்போ 3 மாசம் தொடர்ந்து செய்யறேன். ஆனா இது கேளுங்க, மைக்ரோட்டு கால் நோவுது, இப்ப கால் நடக்கிறது எல்லாம் கஷ்டமா இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து கொண்டு தனியா ஒரு நேரம் போய் கழுத்தை காட்டி அடுத்த நேரம் போய் காலை காட்டாம எல்லாத்தையும் ஒரு பேப்பர் எழுதி கொண்டு போய் இவ்வளவு இருக்கு. அப்ப இதெல்லாம் எல்லாம் ஒன்றோடையா சேர்ந்து கொண்டு ஃபுல்லா ஒரு என்னவோ ஸ்கேன் பண்றது அப்படி ஏதாவது செய்து பார்த்தா ஸ்கேன் வந்து இன்வெஸ்டிகேஷன் தானே. அவருக்கு விளங்குது இந்த வருத்தத்துல இதானு சொன்னா அதிலேயே பார்த்து மருந்து கொடுக்கலாம். அல்லது வேறு எக்ஸசைசஸ் சில நேரம் செக் பண்ணி வர வேண்டும். அவையில் செக் பண்ணி பார்ப்பணும் உங்களோட மசில் டோன், ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணா. சில பேர் எக்ஸ்ரேல பார்த்து கொண்டு தான் போறது. இந்த நாள்ல ஏஐல வந்தோடனே எல்லாம் ஃபீல் பண்ணோன்னா அது ஃபீல் பண்ணி சொல்லுது என்ன வருத்தம்னு சொல்லுது. இப்ப ட்ரீட்மெண்ட் மாறிக்கொண்டு போகுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும். இந்த வயிறும் கொஞ்சம் இந்த மேல் வயிறு ஊதுற மாதிரி ஒரு நோவு பெறும் சில நேரங்கள். அப்ப அதுக்கு எக்கோகிராஃபி எடுத்தது. ஆனா அதெல்லாம் நார்மல்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. அதுல பிரச்சனை இல்லை. ஆனா வயிறு எனக்கு இந்த வயிறு கொஞ்சம் உள்ளுக்கு போனா முதுகு நிமிர்ற மாதிரி இருக்கு. வயிறு அமர்த்தினா பின்னால முள்ளந்தண்டு கொஞ்சம் நோவுது, ஆனா கொஞ்சம் நிமிர்ற மாதிரி இருக்குது. ஆனா இந்த வயிறு தான் மேல் வயிறு ஊதல் மாதிரி இருக்குது டாக்டர். அது எக்கோகிராஃபி எடுத்தது அது ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னு தான் ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. நன்றி டாக்டர், நன்றி நன்றி. வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம். இருவயது நகுலவதி அவர்கள் மற்றும் விஜயமலர் அவர்கள். வணக்கம் நகுலவதி அவர்கள், வாங்க. வணக்கம் டாக்டர். நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கும் இருக்கிறது. அது டிஸ்க் பிரச்சனை விலகினதாலதான் இது இருக்குன்னு நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் அப்படி இல்லைன்றது இப்போ தெரிகிறது எனக்கு. இப்போ டென்ஷன் பட்ட இல்லாத கொஞ்சம் கவலைப்பட்டனுண்டா டப்பண்டு களத்து பின் பிடரிக்க கட்டியா வந்துடும்.
இது இங்க வந்துதான் எனக்கு டாக்டர் சொல்லி தெரியும், இன்னதாலதான் இது வருதுண்டு. முந்தி டென்மார்க்ல இது வரைக்க டாக்டர்கிட்ட போனா அவர் அந்த கட்டிக்கு ஊசி போட்டுதான் அதை லூஸ் ஆக்கி விட்டேன். ஆனா இது பற்றி விவரம் சொல்லவே இல்லை. இங்க வந்து ஒரு தமிழ் டாக்டர்கிட்ட இருக்கா போய்க்கதான் அவ ஒரு பொம்பளை, அவதான் சொன்னா இப்படி இப்படி காரணங்கள். ஆனபடியே நீங்க டென்ஷன் படாதீங்கோ, இதென்னாதீங்கோ கணக்க இதுகள் சொல்லி சொல்லிக்கதான் எனக்கு அதுக்கு பிறகுதான் நான் அதை உணர்ந்தேன் அப்படியான நிலையில. அப்படி நோ தொடங்க இப்ப இதென்றாலும் இந்த பீல வந்து நினைவுகளை மாத்தி விடுவேன், அந்த கூட கொண்டு போவாங்க. அது இயற்கையா வர்றதுதானே, கவலையும் கோவங்கள் இதுகள் வரத்தானே செய்யும், வராம விடாது. இப்ப தெரியும். ஆனா எனக்கு படுக்கையில படுத்துட்டு ஒழும்பினண்டா கட்டாயம் இரவில அந்த களத்துக்குள்ள கையெல்லாம் சரியான நோவா இருக்கும். ஒழும்பி இருந்து களத்தை அசைச்சு சரிச்சு நிமித்தி இதண்டு போட்டுத்தான் வெந்து வழியில ஒழும்பி வாரது. இது டெய்லியே செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனா இப்ப வந்து அந்த கொஞ்சம் முள்ளந்தண்டு எலும்பு அந்த ஒரு கொஞ்சம் இடமும் சரியா இப்ப நோவ தொடங்கிட்டு. நான் சொன்னா நீங்க பிசியோதெரபிஸ்ட போய்க்கல கேளுங்க, எப்படியான தலானி, என்ன மாதிரி குஷன், என்ன மாதிரியான ஹைட்ல உங்களோட தலானி இருக்கணும், ரெண்டை போட்டோ என்ன ஹைட் என்ன மாதிரின்னு சொல்லி இப்ப இந்த நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு நல்ல தலானியல், நல்ல இது மாதிரி கோயக்கூடியது. அப்படியான அட்வைஸ் எடுத்து பார்த்து அந்த ஃபேர்ம் மெட்ரஸ் மற்றது இந்த இது என்ன மாதிரி எந்த ஹைட்டில் கூட தலை பாடி முதுகெலும்பு எல்லாம் ஒரே நேருக்கு வரும், அப்படியான இருக்குன்னா குறையும். அப்போ அவையின் அட்வைஸை கேட்டு என்ன மாதிரி எடுக்கணும்னு எடுப்போம் அந்த இதை. நான் இப்ப எனக்கு நோ தொடங்கிச்சிருந்தா நான் தலானி அதுகள் பெருசா எனக்கு முக்கியமண்டி இல்லை. நான் சாதாரணமான தலானியை தான் நான் மகன் வேண்டி தந்தவர். அந்த இது நல்லதுன்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமானது அதுதான் பாவிச்சு கொண்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு நோ வந்ததுன்றா நான் தலானி ஒன்றும் போட மாட்டேன், எடுத்து போட்டு வெறுமனை தான் படுத்திருக்கிறேன். என்னென்று கேட்க இதா இருக்கும். மற்றது இந்த சூடாக்கி மிக்ரோ வைக்க வச்சு சூடாக்கி வைக்கிறதுல கொஞ்சம் அது எனக்கு இதமா இருக்கிறது. அதோட நான் நித்திரையும் கொண்டுடுவேன். அதுதான் இப்ப கூடுதலா அதுதான் பாவிச்சு கொண்டிருக்கிறேன். முதுகுக்கும் அது இதுக்கும் அது இது என்ன செய்யறன்ட்டு எனக்கு தெரியல. ஆனா எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்க வேண்டியதான். அதோட தியானம், மைண்ட்ஃபுல்னஸ், யோகா, எக்ஸசைஸ் அந்த இதில் பெட்டர். நாங்கள் யோசிக்கிறே இல்லை, சில நேரம் நாங்களே இதை போட்டுக்கொண்டு இதை செய்கிறது நல்ல இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இதெல்லாம் எக்ஸசைஸ் எடுக்கிறதும் ஹெல்ப் பண்ணும். ஆனால் டென்ஷன் எவ்வளோத்துக்கு குறைகிறதோ அவ்வளோத்துக்கு நல்ல மசாஜ். அதுதானே மசாஜுக்கு போகிறது, கழுத்தை யாரும் புறத்தாலேருந்து கழுத்தை மசாஜ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ சோமையாக இருக்கும். அது இப்படியான எக்ஸசைஸ் நீங்கள் செய்கிறது எல்லாருக்கும் ஒரு நேரத்தில் அல்லது மெல்லிய சுடு தண்ணி ஒத்தனம் குடிக்கிறது, இல்லாட்டி யாரையும் பிடிச்சி மெல்லிய போட்டு மசாஜ் எடுத்து கொண்டு போனால் ஃபீல் ரிலாக்ஸிங். ஆனா இங்க வந்து மசாஜ் டாக்டர் உண்மையில போய் கேட்கினம் எக்ஸசைஸ இதுல இன்டர்நெட்ல அடிச்சு போட்டு வீட்டுல செய்யன்னு சொல்லுவினோம். அடுத்த முறை போய்க்க திரும்ப உனக்கு எவ்வளவு 10% 5% அல்ல 50% உனக்கு குறைஞ்சிருக்கோ வித்தியாசம் தெரியுதோ இதைத்தான் கேட்கினமே ஒழிய எத்தனை நேரம் செய்யணும் வேற ஒன்றுமே இல்லை. இந்த மெசாஜ்ல இப்ப எனக்கு போறதுன்றதுலயே நம்பிக்கையில் விட்டுட்டு போச்சு. ஒரு ஆரம்பத்துல ஒரு நாள் 2 நாள் என்றாலும் இப்படி செய்யணும்டா அவ செய்யக்க எங்களுக்கு நல்லா இருக்கும் தானே. ஆனா எனக்கு இளைய மகன் வந்து நீ கேட்க அவரை கொண்டு செய்வேன், அவர் அந்த பாயிண்ட் பிடிச்சி வடிவா செய்வார். 2-3 நேரம் செய்தா எனக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்கிறது. ஆனா அதுக்கு தூர இருக்கிறபடியா அந்த பிரச்சனை இருக்கிறதைய மற்றும்படி இதுதான் எனக்கு உதவியா இருக்கிறது. நன்றி டாக்டர், நீங்க கூறிய எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். விவரமாக விளக்கமாக எங்களுக்கு எல்லோருக்கும் இந்த ரெண்டும் இருக்கிறது, அரிவருத்தம், முதுகு, கழுத்தெல்லாம், ஷோல்டர் எல்லாம். எனக்கும் அந்த ஷோல்டர் இது வந்து ஊசி போட்டுத்தான் எனக்கு அது நிப்பாட்டினது. கை தூக்கி தலைய செம்போ எல்லாம் பிரட்டை இல்லாம இருந்தேன். இந்த 2 நேரம் ஊசி போட்டு அதுக்கு பிறகு இப்ப இல்லை. ஆனா அந்த ஆத்ரட்டிசம்
தொடர்ந்து இருக்கிறது. சில சில வேளை அந்த கால் எலும்புகள் அப்படி மேல சரியான நோவா இருக்கும், காலால தடவினா அந்த எலும்பு குத்துற மாதிரி இருக்கு அந்த மேல வந்து. அதுக்கு இப்ப டாக்டர் என்ன டேப்லெட்டை தந்திருக்கினா அதால வந்து கூட நித்திரியத்தான் கொண்டு எல்லா வகையானதும் சிலிப்பி என்று அப்ப எல்லாம் அப்படி என்னைக்கு எனக்கு போடவும் அது பயமா இருக்கிறது. நன்றி டாக்டர். நன்றி நன்றி. வணக்கம் ஜெயமலர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர். எனக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த இரவு நேரத்துல மட்டும் அந்த தோல் முட்டு விரைக்குது. தோல் முட்டு வந்து விரல் மட்டுமே விரைக்குது. இந்த விடிய ஒரு 10 நிமிஷத்துக்காக எனக்கு எக்ஸசைஸ் செய்தது பிறகு அந்த விரைப்பு இல்லாம போகுது, கை அசைச்சது பிறகு. அதே நின்றுதான் 2 கையும் மாறி மாறி விரைக்குது. நீங்க படுக்கிற முதலாவது நான் சொல்ல நீங்க படுக்கிற முறை 2 பக்கம் மாறி மாறித்தான் சரிஞ்சு படுக்கிறதா? 10 நிமிஷத்துல சரி வருதுன்னு சொன்னா உங்களோட நரம்பு வந்து அண்டி கொண்டு இருக்கு, நீங்க படுக்கலாம். அப்ப நிமிந்து பின்பக்கத்தால மெல்லாந்து படுங்கோ, ட்ரை பண்ணி பாருங்கோ. இல்லாட்டிக்கு வேற பொசிஷன் மேட்ரஸ் அந்த பிலோ ஆக உயர்த்தாமல் இதை போட்டு சேஞ்ச் பண்ணி பாருங்க பொசிஷன். என்ன நீங்க சொல்றீங்க படுக்கைதான் உங்களுக்கு பயந்தே இல்லை, படுத்து எழுப்பின பிறப்பு நாங்கள் ஒரு ஸ்டூல்ல குந்தி கொண்டு இருந்த ஒரு இடத்துல இருந்தா இந்த கால் குறைச்சி அண்டி கொஞ்சம் நேரத்தால போடுற மாதிரி அப்படி இது எங்கேயோ நிரம்பல் அண்டு. அப்ப சில நேரம் கமக்கட்டுக்குள்ள இது கையை போட்டு இந்த இது கலானி ஒரு பக்கத்தை வச்சு கொண்டு படுக்கிறீங்களோ இல்லாட்டி இதுல அமர்த்தி கொண்டு படுக்கிறீங்களா இருக்கும். சேஞ்ச் பண்ணி கொஞ்ச நாளா தான் இருக்கு, முந்தி இல்ல, இப்ப கொஞ்ச நாளா தான் அது தெரியுது எனக்கு. கையிலே இருக்கா? கை விரல்ல இருக்கோ இல்லாட்டி தோள் பட்டையில? இதுல இருந்து அப்படி ஃபுல்லா விரைச்சிடும், அப்படி விரல் தொடக்கம் விரைக்கும். அப்ப வந்து இதுல இருந்தானே இங்க இருந்தானே 5, 6, 7 இந்த நரம்புல தான் கழுத்து இங்க வருது. அப்ப இது இங்க அமர்த்தப்பட்டுதான் முழுக்க உராய்க்கு விளங்குதோ. தனியா ஒரு இடம் அமர்த்துறேன்னு சொன்னா இங்க இருக்கிற டிஸ்கன் ஒன்று அனுப்புறதுன்னா பெரிய விரல், நடு விரல், சுண்டு விரல் போயிடும். முழுக்க உரைக்குதுன்னு சொன்னா இங்க அமர்த்துதல் இங்க. அதான் நீங்க பொசிஷன் சில நேரம் அண்டாட்டிக்கு உங்களோட கழுத்து விளங்குதோ. ஒரு பக்கத்துல பொசிஷனை திருப்பி ஒரு பக்கத்தால திருப்பி படுக்கிறீங்களோ தெரியாது. பொசிஷனை மாத்தி படுத்து பாருங்க. தலானியை மற்ற பக்கத்தால வேறு தலானியை மாத்தி அந்த பொசிஷனை மறுத்து பாருங்க. அப்படி மாறாட்டிக்கு கொண்டே காட்டுங்க. திருப்பி பிறக்குது இப்படி படுத்துறம்பேங்கன்னு சொன்னா சில நேரம் அவையில் பிசியோதெரபிஸ்ட்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் உணர்ச்சிகள் வேற இன்னும் என்று சொன்னால் சில நேரம் இந்த நரம்புகள் வந்து இங்கே அமர்த்தப்படைகளை இழுபடுது. எல்லாத்தையும் நேர்வுன்னு சொன்னால் பேந்து இது தசை நரம்புகள் தான் தசைக்கு கொடுக்குறது. அப்போ தசைகள் வீக்காக போனால் பேந்து கூட கரைச்சல் கொடுக்கும். இப்போ துவக்கத்தில் உங்களுக்கு காட்டுது இந்த இது விரைச்சு காட்டுது. விரைக்குதுன்னு சொன்னால் நரம்புல தசையில விலை இல்லை, நரம்புல வரும். நரம்பு எலக்ட்ரிக். அப்போ நரம்பு அமர்த்தி நரம்புல உணர்ச்சி இல்லாமல் போறபடியே உங்களுக்கு கையில இருக்கிற உணர்ச்சிகள் இல்லாமல் போகுது. அப்போ எங்கேயோ ப்ரெஷர் நடக்கு. அந்த நீங்க எழும்பினோன்னு ப்ரெஷர் போயிடுது. எழும்பி அந்த அந்த இறக்கிறது அதுக்கு இந்த உணர்ச்சி திருப்பி வர்றதுக்கு அது நேரம் எடுக்குது. ஆனா அதுல இருக்கிற கழுத்துல இருக்கிற ப்ரெஷர் போகுது. அப்ப அந்த ப்ரெஷர் என்ன மாதிரி வருது? அப்ப ஒரு வெளியால இருந்து அமர்த்தாட்டிக்கு நீங்க அப்படி கூனி படுக்கிறீங்களோ இல்லாட்டி உங்களோட பேட் பொசிஷன் அதை நீங்கள் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்கிட்ட கேளுங்க. இல்லாட்டி நீங்கள் மாத்தி 2-3 இடத்துல மாத்தி படிங்க. ஒரு இடது பக்கம் படுக்கிறீங்கன்னா வலது பக்கம் திருப்பி படுத்து பாருங்க. இல்லாட்டி நிமிந்து அந்த படுங்க. இல்லாட்டி வேற புது தலானி இதில் போட்டது ஆக உயர்த்தாமல் படுத்து பாருங்க. இதுன்னு வித்தியாசமா வேறுதோ சரி. ஏன்னா அதுல போவாட்டி காட்டுங்க போய் என்னத்துல என்ன பிள்ளை இருக்கும் சொல்லி. ஒரு 2 கையும் ஒரு கையும் 2 கையும் தான். ஒரு மற்ற பக்கம் படுக்கைகள் திரும்பி படுக்கைகள் அடுத்த பக்கத்துல இருக்கும், அடுத்த பக்கத்துல இருக்கும். இல்ல படுத்த பக்கத்துல மட்டும்தான் இருக்கும். அப்புறம் மற்ற பக்கம் படுத்தணும், இந்த மற்ற பக்கம் வரும் அப்படி. அதான் அப்ப நீங்கள் எங்கேயோ கோண படுக்கிறீங்க கழுத்துல, இல்லாட்டி எங்கேயோ அண்டு. அதுதான் அண்ணாடைய இப்ப அதுக்கு அதான் சொல்றேன். பஸ்டரை மாத்தி எல்லாத்தையும் கூட சிலதுல மெத்த கொஞ்சம் தாண்டல இருந்தா கழுத்து எங்கேயோ கூனை கொடுக்காது.
சாதாரணமா படுக்கிற மாதிரி இல்லாட்டி தலானியை நிறைய பேர் கழுத்துக்கள் அப்படி வச்சு கொண்டு படுக்கிறது அப்படி ஒரு இதா இருக்கும். நீங்கள் மாத்தி பாருங்க, ஒரு 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 2 கிழமைக்கு மாத்தி பாருங்கோ, எதுவும் குறையுதோன்னு சொல்லி. என்ன நீங்கள் நிமிந்து படுத்து இப்படி படுத்து பாருங்க, 2க்கு வருதோன்னு சொல்லி. நிமிந்து படுக்க எனக்கு அந்த குரட்டை பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நான் நிமிந்து படுக்கிற குரட்டை விடுறது கூட நிமிந்து இல்ல. நான் சொல்ற குரட்டை விடுற ஒரு முறை கொடுத்தோட்டா உங்களோட மென்ஷன் உங்களை கொண்டு சொல்லாட்டிக்க காரியம் இல்லை. நோதான் டெம்பரரியா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு பிறகு குரட்டை விடுறதுக்கு ஸ்லீப் அப்னியா அது உங்களுக்கு செக் பண்ணி இருப்பாங்க தானே, ஏன்னு சொல்லி அது நிப்பாட்டுறது. அதுக்கு போய் இல்லையா இல்லை போய் அன்றைக்கு கதைச்சினாங்களா? நான் அவர் டாக்டர் அதுக்கு பற்றி ஒன்றும் பெருசாக எடுக்க இல்லை, அவர் பெருசாக ஒன்றும் மருந்து ஒன்றும் சொல்லவும் இல்லை, ஏதோ செய்யணும்னு சொல்லி இல்லை. இந்த வித்தியாசமான ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, அந்த நோமல் குரட்டை மாதிரி இல்லை, வித்தியாசமான ஒரு சத்தம். அது பிள்ளைகளெல்லாம் பயப்படினோம், அது என்ன அப்படி இருக்குதுன்றன்னு சொல்லி பயப்பட்டவ. அப்போ போய் அண்டையை கதைச்சினாங்க, கதைச்ச இடத்துல அவர் அதுக்கு பெருசாக ஆக்சிடென்ட் எடுக்கல. நான் சொல்றேன்டா, நீங்கள் குரட்டை விடுறாண்டு உங்களோட சத்தமா இல்லை வேற யாரும் சொல்லணுமா உங்களுக்கு சத்தம் போடுறோம்? வேற ஆளு பிள்ளை மகள் தான் எனக்கு சொல்லுவா, அவ மேல படுக்கிறவ, அவ நான் கீழே படுக்கிறேன்னா நான் அவ சொல்லுவா சத்தம் கேட்குது கூட சத்தம். அப்ப நீங்கள் இப்படி படுத்தானா நாக்கு உருண்டு போகுது, பின்னு நாக்கு பின்னுக்குள்ள விளத்துவங்க தான் போறது. ஆனா அதுக்குள்ள ஒன்று நீங்க சொல்லணும், ஸ்லீப் அப்னியா இப்ப காசஸ் பேருந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வேற இடம் இருக்கு, அப்ப வேற ப்ராப்ளம்ஸ் வேற இருக்கு. மறுபடியும் இப்ப குரட்டை விடுறதுக்கு குரட்டையில நிப்பாட்டுறதுக்கு வேற மருந்துகள் இல்லை, வேற பொசிஷன் வேற இதழ் மாதிரி இருக்குது நிப்பாட்டுறது. ஆனா அந்த அந்த நான் சொன்னேன் இப்ப டெம்பரரியா ஒரு புரட்டை விட்டாலும் மகளுக்கு சொல்லுங்க நித்திர கொஞ்சம் விழுந்தாலும் இந்த இது நோ போகுதான்னு வேணுங்க. அப்ப இப்படி தெரிஞ்சு வாங்க. இப்ப உங்களுக்கு முக்கியமா வேணும் இது குறைக்காமல் இருக்கிறது தானே. அப்போ ஒரு நாள் 2 நாளுக்கு இப்படி பாருங்க, புரட்டை விட்டா காரியம் கிடையாது. அப்ப அதுல போனா தெரியும் நீங்க படுக்கிற இது மாத்தி படுக்க வேணும்னு சொல்லி. அப்ப அதுக்கு பிறகு நீங்க செக் பண்ணலாம். அப்ப மோங்குப்புற படுத்தா இப்போ கூட கழுத்துடும் வராது, பின்பக்கத்தால் வச்சு நேர படுத்து பாருங்கோ, தோல் இது குறைவான். முந்தினே இருந்தாலும் பார்க்க இல்லாமல் இருக்கும், இல்லாட்டி குறைவே. அப்படி 2 நாள் குறைஞ்சி வராமல் இருந்தா அப்ப தெரியும் ஏதோ அண்டுது, இல்லாட்டி நீங்கள் படுக்கிற இடம் இது வேற மாதிரி மாத்தி படுக்க வேண்டி வேணும்னு சரி. அது தெரிவேன். நன்றி நன்றி, மிக்க நன்றி, எல்லோருக்குமே நன்றி. நன்றி டாக்டர், உங்களுக்கும் நேரமாகிவிட்டது. குட் நைட். மிக்க நன்றி, உங்கள் தோப்புக்கும் பணிக்கும் யாரும் நன்றி. அடுத்த முறைக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, அப்புறம் சொல்லுவோம் பார்த்துட்டு எடிட்டோட முறை சொல்லிக் கொள்ளுங்க. எல்லாத்தையும் நாடி இப்ப கழுத்து தோள்பட்ட பின் நேரிய பற்றி சொல்றோம். நேரி படிப்பும் காலோட வாங்க இது ஆர்த்ரைட்டிஸ் இதோட எடுக்கலாம், இல்லாட்டி வேற என்ன விருப்பம் தான் சொல்லுவோம். அதை சொல்லுங்க டாக்டர், கேட்டுட்டு அந்த நேரியதை பற்றி அப்படி சொல்லுவோம். சரியா, அப்படியே செய்து கொள்வோமா. மிக்க நன்றி டாக்டர், கலந்து கொள்வோம். ஓகே, நன்றி 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 வணக்கம். உங்களுக்கும் எல்லோருக்கும் பங்கு பெற்ற எல்லோருக்கும் நன்றி நன்றி வணக்கம். நிறவுக்கு வருகின்றது மருத்துவர் நேரம். டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள் இணைந்திருந்த நேரம்.